வேதத்தின் மேலிலே அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றாள் எம் உயிர் துணையே. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நண்பர்களே, திருக்கைலாய பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் ஓச்சி வரும் சீர்வரிசை குருமாசினியானவர்கள் பொன்னார் திருவடி மலரில் நிறைந்து போற்றி என்று சிவஞான போதம் சூத்திரங்களில் 10, 11 ஆகிய 2 சூத்திரங்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அவ்வாறே சித்தியாரின் 10, 12 சூத்திரங்களை சிந்திக்க இருக்கிறோம். சிவஞான போதம் சைவ ஆகமங்களின் ஞானபாத பொருளை பிழிந்து தருகின்ற ஒரு பெரும் சாரம். சிவஞான போதம் 12 சூத்திரங்களையும் அனுபவ அடிப்படையில் வைத்து நாம் சிந்திக்க தலைப்பட்டு விட்டோமானால் சைவ சித்தாந்தத்தில் 5 பொருளை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டுள்ளது. முதல் சூத்திரத்தில் சொல்லும் பொழுதே அவன் அவள் அது அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து விழதாம் அண்டம் ஆதி என்மனார் புலவர். இந்த என்மனார் புலவர் என்பது ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் கடைசியில் சேர்த்துக்கணும். இந்த புலவர் என்ற சொல்லுக்கு சிவஞான முனிவர் ஒரே எழுதுகிறாரு. புலவர் என்று சொன்னால் புலமை மிக்கவர்கள்னு பொருள். புலமைன்னு என்ன தெரியுமா? அறிவு வேறு, புலமை வேறு. அறிவில் ஆழங்கால் பட்டவருக்கு தான் புலவர்னு பேர். ஆனால் அந்த காலத்தில் தமிழ் புலவர் பட்டம்னு வச்சுருந்தாங்க. வித்வான் பட்டம்னு சொல்கிறாங்களே, அந்த வித்வான் பட்டத்துக்கு புலவர் பட்டம்னு பேர். புலமை மிக்கவர் புலவர். 5 புலன்களையும் அடக்கி ஆளும் திறன் பெற்றவர்கள் புலவர்கள். அவ்வளோ அற்புதமானது. என்மனார் புலவர். 12 சூத்திரங்களையும் அந்த செய்தியை சேர்த்துக்கணும். என்மனார் புலவர் என்ற தொடர் சூத்திரங்கள் 12லையும் வரணும். அப்படி கருதி கொண்டு பாருங்கள். பெரிய பெரிய அறிவு ஆலங்கால் பற்ற ஞானிகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்டு, உயிர்கள் உண்டு. உயிர்கள் உண்டுன்னு சொல்லலை. முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்டு, ஆணவமலம் உண்டு, கடவுளுக்கு முத்தொழில் உண்டு சொல்றாரு. கடவுள் அம்மையப்பரா இருக்கிறார், அண்டம் ஆதி. 2ஆம் சூத்திரத்தில் கடவுளுக்கும் உயிர்களுக்குள்ள தொடர்பை பற்றி பேசுகிறார். அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி இருக்குமென்றே. சக்தியை பற்றி 2ஆம் சூத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்றார். அவன் அம்மையை விட்டு ஒருபோதும் பிரிந்திருப்பதில்லை. அப்படி இறைவன் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லைன்னா என்ன பொருள் நாம் கொள்ளணும்? நாம் கணவன் மனைவி எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு அர்த்தம். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே அப்படின்னாரு. அவன் அம்மையை விட்டு பிரிஞ்சதே இல்லை. யாரும் திருமணம் ஆகிற வரைக்கும் எப்படி இருந்துட்டு போங்க. திருமணம் ஆகிட்டுனா மனைவியை போற்றணும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலம்பார் சொல்லுவார். ஒரு மனைவியை போற்றணும். மனைவியை கணவன் போற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த இல்லறம் இன்பம் இருக்கு, அது பெரும் இன்பம். அதெல்லாம் வினையை பற்றி பேசுகிறார். 2ஆம் சூத்திரத்தில் வினை உண்மை பேசுகிறார். இருவினைங்கிறார். இருவினை போக்குவரவு புரிய பிறப்பு இறப்பு பேசுகிறார். முற்பிறப்பு, இப்பிறப்பு, மறுபிறப்பு 3ஐயும் பேசுகிறார். போக்குவரவு 2ஆம் சூத்திரம். அவையே தானேயாய் அறிவானந்தானே அறிவிப்பான் தானேவே அறிவாய் அறிகின்றான் தானே அறிவானந்தானே ஒன்றாய் அவையேயாய் அறிவிப்பான் தானே வேறாய் அறிவாய் அறிகின்றான் தானே உடனாய் அவையேயாய் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். அவ்வளோ அற்புதமாக இருக்கு. திருமுறைகளும் சித்தாந்த சாஸ்திரமும் ஒன்றை ஒன்று ஒட்டி பிறந்தவை. காலத்தில் நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு வாய்ப்புக்காக வேண்டி முதல்ல திருமுறைகளை அனுப்பி வச்சிடணும் பெருமான். பயில 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 சித்தாந்த சாஸ்திரத்தை வந்த பிறகு திருமுறைக்கு பொருள் தெரியும்படி செய்கிறான். திருமுறை பண், சித்தாந்த சாஸ்திரம் அறிவு, திருமுறை அன்பு, சித்தாந்தம் அறிவு இல்லையா? 3ஆம் சூத்திரம் உயிரை பற்றி பேசுகிறார்.
எலது என்றலின் உளது. உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. நாலாம் உயிரின் இயல்பு சகசமலத்து உணராது. இதுதான் ஆணவ மலத்தை பற்றி கடுமையாக பேசுகிறேன். உயிர் ஏன் அறியாமையில் உட்பட்டதுன்னா ஒரே பதில் தான். என் கேள்விக்கு என்ன பதில்? உன் கேள்விக்கு ஒரே பதில். சகசமலத்து உணராது. உன் பற்று ஆணவ மலத்தில் இருப்பதனால நீ அறியாமல் இருக்கிறாய். அஞ்சாந்தத்தில் மாயையினுடைய இலக்கணம் பேசுறாரு. எல்லா பொறியியல் புலங்களோடு கடந்து இது பண்றாங்க. ஆறாஞ்சத்தில் இறை இலக்கணம் பேசுகிறார். இறைவன் அறியப்படுபவனா அறியப்படாதவனா? நீ இப்போ மற்ற பொருள்களை அறிவித மாதிரி அவனை அறியணும்னு நினச்சேன்னா அறிய முடியாது. அவன் அறிவதற்கு வேற வழி இருக்கு. உணர்வுரு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அறிவுள்ளது சிவசத்தாம் அப்படி இசைக்கும் மண்ணுலகு. ராமானுஜர் அவருடைய ஃபிலாசபியை பண்ணும்போது இந்த சத்துங்கிற வார்த்தையை பிரமாணம் எடுத்து போட்டார். மெய்கண்டார் தோன்றுவதற்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னே ராமானுஜர் தோன்றிவிட்டார். சைவ சித்தாந்தம் பேசுகிறாரு ராமானுஜர். அதனால தான் வைஷ்ணவம் சைவத்தினுடைய சகோதர சமயம்னு சொல்கிறது தான். சத்து சித்து அசித்து என்பதே வைணவ கொள்கை. சத்து என்பது பதி, சித்து என்பது பசு, அசித்து என்பது பாசம். பதி பசு பாசம் என்பது சித்தாந்தம். சத்து சித்து அசித்து என்பது வைஷ்ணவ பாஞ்சராத்திரம். வைணவத்துக்கு நமக்கும் ஃபிலாசபியில் எந்த வேறுபாடும் கிடையாது. கொஞ்சம் 1-2 டிஃப்ரென்சஸ். அதுக்கு காரணங்களெல்லாம் நம்ம கற்பிக்க தேவையில்லை, அதை விட்டுறலாம். ஏன்னா அது மீண்டும் மீண்டும் எதுக்கு நமக்குள்ள பிளவு வேண்டாம். வைணவம் நம்முடைய சகோதர சமயம். இங்கே சத்துங்கிற வார்த்தை ராமானுஜர் சொல்கிறார். இங்கே ஆகமத்துன்னு சொல்கிறார், இது சிவசத்து. என்ன சத்து? சத்து என்பது அவங்க சத்தை எப்படி கொண்டு போயிட்டா பிறவிக்கு உட்படுத்திட்டாங்க. இங்கே நம்ம சத்து பிறவிக்கு உட்படாத சத்து. அதனால இதுக்கு என்ன பண்ணார் ஆராய்ஞ்சத்தில் சிவசத்தாம் என்ன இசைக்கும் மண் உலகே. கவனிக்கணும். சொல்லாட்சியிலையும் கூட அந்த பொருள் நுட்பத்தை உள்ளே அப்படியே கப்சுலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிவசத்தாமன இசைக்கும் மண் உலகே. அது இசைக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் அப்படி இசைக்கும் இசைவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்படியே மெதுவாக ஊட்டுறாங்க. முடியுமா? சிவசத்து. சிவசத்துன்னா என்ன? சத்து என்றும் உள்ளது, மாறுபடாதது, பற்றற்றது, எக்காலத்தும் ஒன்று போல இருப்பது. அவனுக்கு ஒரு நீதி, இவனுக்கு ஒரு நீதி, பாரபட்சமற்றது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நல்குவான் நலன். சலமிலன் என்ன அர்த்தம்? பாரபட்சம் அற்றவன். அதனுடைய நிலை. கடவுளை ஏசலாமா, பேசலாமா? நான் காலையில் இந்த பாடத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுப்பேன். இப்போ அன்றைக்கி வகுப்புக்கு வரும்போது கொஞ்சம் சிந்திப்பேன். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். தப்புன்னு சொல்லிட்டா கொஞ்சம் மைல்டாக இருக்குமேனு தப்புன்னு போட்டேன். தவறுன்னா கொஞ்சம் ஒயில்டாக இருக்கும், அதனால் விட்டேன். எவ்வளோ பெரிய தப்புன்றோம் தெரியுமா? அழகன். இந்த பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் இருக்கு. இறைவன் நமக்கு ஒரு பிறவி தந்திருக்கான். அந்த பிறவி மனித பிறவி. மனித பிறவினா எப்படிப்பட்ட பிறவி? ஒரே ஒரு வரியை பார்த்துட்டு ஆஹா அரிதறிது மானுடலா பிறக்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வை சொன்னது தான். அந்த பாட்டை முழுக்க படித்து பார்த்தா தான் மனித பிறவியோட அருமை என்னன்னு தெரியும். இவ்வளவு அற்புதமான பிறவி. மனித பிறவிங்கிறது சாதாரண பிறவியா? இந்த மனித பிறவின்னு ஒன்று கிடைக்கலன்னு நம்மளால் சிந்திக்கவே முடியாது. பெரிய வாய்ப்பு தந்திருக்கான். God has given us a greatest chance of being born as a man as well as woman. பெரிய அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானக்கல்வி தான் படிக்கிறீங்க. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. சைவ சித்தாந்தத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அது பெரிய பாக்கியம். முடிச்ச பிறவியில் செய்த புண்ணியம் வந்திருக்கீங்க. எல்லோரும் வர முடியுதா? எத்தனோ லட்சம் மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க சென்னையில். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மணிகளை பார்க்க முடியுமா? ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்தல் அரிது.
தானமும் தவமும் தாம் செய்த காலை வானவர் நாடு வழி திறந்துடுமே. சிவலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன சங்கடம்? ஞானமும் கல்வியும் நயந்து தானமும் தவமும் செய்தீர்களானால் சிவலோகத்துக்கு போகிறதுக்கு ஐயம் இல்லையே. யார் சொன்னாலும் அதில் ஒரு டீவியேஷன் இருக்கும். நம்ம அம்மா இருக்காங்களே, அவ்வை அம்மா, அவங்க சொன்னால் ஒருத்தரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அறிவில் சிறந்த அவை என்றே அவர்களுக்கு பேர். அதுவும் தெரிஞ்சுக்க, பெண்கள் தான் நம்மளை விட அறிவில் மிக்கவங்கன்னு தெரிஞ்சுக்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் சிவபெருமானை பின்பற்றுறதுல இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது ஆகிட்டுது. அதையும் கூட அவனே சரி கட்டினான். தட்ச யாகத்துக்கு போக வேண்டான்னு. பெண்களுக்குள்ள விவகாரமே எப்பவுமே அப்பா அம்மா பிரச்சனை ரொம்ப இருந்தது. அவங்க பிறந்த வீட்டு பிரச்சனை எப்போவுமே இருக்கும். நான் முன்னாலே பல தடவை சொல்லியிருக்கேன், மனைவி சீன்றதுக்கு ஒரு வார்த்தையும் வேண்டாம், ஒரு வார்த்தை போதும்னு சொல்லியிருக்கேன். என்ன வார்த்தை? உங்கள் அப்பனை தெரியாதா? அப்பாவை தெரியாதான்னு சொன்னால் கௌரவமான வார்த்தை வச்சேன். உங்கள் அப்பனை தெரியாதான்னு ஒன்று சொன்னால் போதும். அன்றைக்கி அவ்வளோதான், பெரிய பிரளயமே வீட்டில் அந்த பெரிய சிவபெருமானத்தான் பண்ணேன். போகாத, உங்கள் அப்பா வீட்டுக்கு போகாத, வேண்டாம். அவங்க வந்து என்னை ஒருத்திட்டு செய்கிறாங்க இந்த யாகத்தை. என்னை ஒருத்தர் செய்கிற யாகத்தை நீ போகிற, அதான் நான் கண்டிக்க போகிறேன்னா, உன்னால் முடியாது, வேண்டாம் சொல்லி அவன் கெஞ்சித்தான் பார்க்குறான். நான் தட்சணை போய் கண்டிக்க போகிறேன்ட்டு போகிறான். இவளையே அவன் அவமானப்படுத்திடுறான். அப்புறம் தான் இவனுக்கு கோவம் வந்துடு. பாருங்க, எங்கே வந்து ஆண்மகன் உதவி செய்கிறான் பாருங்க, கோவம் வந்துடுது. உனக்கு மனித தலையை கொடுத்ததுனால நீ இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுன்னா அவன் தலையை அப்படி வெட்டி போட்டு என்ன சொன்னாலும் ஆட்டுத்தலையை கொடுத்தான். தச்சனுக்கு ஆட்டுத்தலை ஏன் கொடுத்தது? அதான் திருவாடானை தலம். அதுதான், புரியுதுங்களா? இடம் அந்த இது பக்கத்தில் இருக்குது. என்ன, ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிவகங்கை பக்கத்தில் இருக்கு. நான் அம்மையோடு எப்போதும் இணைந்திருந்து வாழணுங்கிறது தான் சைவத்தினுடைய நோக்கம். சைவம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புவதில்லை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய என்று திருக்கழிப்படியார் சிறப்பாக பேசுகிறது. 7ஆம் சூத்திரம் வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய விவகாரம் வருது. இங்கே தான் கவனிக்கணும். இப்போ தான் அந்த 10ஆம் சூத்திரத்துக்கு அடிகோல் எங்கே விழுதுன்னா 7ஆம் சூத்திரத்துலாம் விழுது. 7ஆம் சூத்திரம் பொதுவாக பொருள் சொல்லும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, சார்ந்தன் வண்ணமாக தன்னுடையது ஆன்மா அப்படின்னு லேசாக சொல்லிடுறாங்க. சார்ந்தன் வண்ணமாக தன்னுடைய ஆன்மானா என்ன அர்த்தம்? எந்த பொருளை ஆன்மா விரும்பி பற்றி சார்ந்து இருக்கின்றதோ அந்த பொருளின் தன்மையை தன்மை ஆகிவிடும் தன்மையுடையது அப்படின்னு அழகாக பொருள் சொல்லிடுறாங்க. ஆனால் தாற்பயம் நோக்கம் என்ன? அதுபோல தாற்பயம் என்ற சொல்லுக்கு நோக்கம் என்பது பொருள். தாற்பயம் என்பது வட சொல், நோக்கம் என்பது தமிழ்ச்சொல். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த ஆன்மா எந்தெந்த பொருளை சார்ந்திருக்கிறதோ அந்தந்த பொருளின் தன்மையவே தான் அடையும் என்றால், நம்ம எல்லா பொருளையும் சார்ந்து பார்த்துட்டோம், பல்வேறு பிறவிகளில் சார்ந்து பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம சிறு வயசில் சில பேர் எல்கேஜி இப்போ யூகேஜி படித்தவங்க இருப்பாங்க, முதல்லையே 1ஆவது வகுப்பு படித்தவங்க இருப்பாங்க, அப்புறம் கல்லூரி படித்தவங்க இருப்பாங்க, பள்ளியோடு நிறுத்தினவங்க இருப்பாங்க. அங்கங்கே அந்தந்த ஸ்கூலில் என்னென்ன அளவு அறிவு கிடைக்கணுமோ அந்த அறிவு விளக்கம் அவ்வளோதான் கிடைக்கும். அந்த சார்பு அவ்வளோதான் நமக்கு விளக்கத்தை தரும் இல்லையா? அப்புறம் போக போக சார்பு கல்லூரியில் போனோடனே அது ஒரு வகையான அறிவு விளக்கம், யூனிவர்சிட்டி போனால் அது ஒரு வகையான அறிவு விளக்கம், ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது டாக்டரேட் பட்டத்துக்கு அது ஒரு அறிவு விளக்கம். பல நூல்களை படித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் டாக்டரேட் பட்டத்தில் கிடைக்குது. அப்படி வந்தபோது இதெல்லாம் ஏதோ ஒன்று ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேட்டம் நிறைவேறவில்லை. அந்த தேற்றத்தை நிறைவேற்ற தான் நம் குருநாதர் நமசிவாமூர்த்திகள் இப்படி ஒரு சித்தாந்த பயிற்சி மையத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த தேடல் எங்கே நிறைவேறுகிறது என்று கேட்டால், சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் மாணவராக சேர்ந்த பிறகு தான் அந்த தேட்டம், அப்பா நம்ம தேடி வந்த பொருள் இங்கே தான் இருக்குது. என்ன தேடி வந்தோம்? இந்த உயிருக்கு என்னது, உயிர்னா என்னன்னு தெரியல. இந்த உயிர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன் யாருன்னு தெரியல. அவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு தெரியல. அவனை எப்படி பற்றுவதுன்னு தெரியல. அவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் தான் எல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என்ன தான் பண்ணுறான், எப்படி தான் பண்ணுறான், இது அவன் கூட யாரெல்லாம் இருந்து செய்கிறான், இது எப்படி நடக்குது தெரியல. இதெல்லாம் தெரிகிறதுக்குரிய இடம் ஒரே ஒரு இடம், எங்கே? சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் தான் அதுக்கு விடை கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது.
அந்த சார்தன் வண்ணமான தன்மையில் ஒரு சிறப்பு என்னென்னா, எட்டாம் சூத்திரத்தை படிக்கும்போது தான் அந்த சார்புங்கிறது பொது சார்பு இல்லை, அது சிறப்பு சார்பு போல் இருக்கு அப்படின்னு தோணும். சிவபெருமானே மானுட சட்டை தாங்கி நம்ம குருநாதனாய் வருக. குருநாதன் என்பது சிவபெருமான் ஒருவன் தான். குருவே சிவம் என கூறினன் நந்தி. சிவபெருமான் ஒருவன் தான் குருநாதன், மற்றவங்களாம் வித்யாகுரு. வித்யாகுருல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய இருக்குது, சின்ன லெவலில் பெரிய லெவல் வரைக்கும். குருநாதன் என்பவன் சிவபெருமானே தான். குருவே சிவமென கூறினன் நந்தி திருமந்திரம். சிவபெருமான் தான் மானுட சட்டை தாங்க. மானுட சட்டை வரல நமக்கு we will not be able to understand he is Lord Siva. அதான் குருநாதன் சிவன் தான். வித்யாகுரு யாரு அப்படின்னா, இப்போ நமக்கு மனம் புத்தி அகங்காரம் இருக்குது தெரியுது. இந்த மனம் புத்தி அகங்காரம் மனத்துக்கு உள்ள ஒரு பொருள் வந்து நம்மளை ஏற்குது, மனத்தை ஏற்குது. புத்தியை ஏற்கிறதுக்கு ஒரு பொருள் உள்ள கிடக்கு, அகங்காரத்தை ஏற்கிறதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது. அதாவது உள்ளிடக, அதாவது இந்த பல் சக்கரம், சின்ன சக்கரம், பெரிய சக்கரம், இப்படி போய் கடைசியில் ஒரு பட்டனில் போய் முடியும். இந்த பெரிய மிஷினரி போனீங்கன்னா தெரியும், என்ன தெரியுமில்ல? அதுபோல் இந்த மனம்ங்கிற கருவிக்கு உள்ளே இருந்து மனத்தை ஏற்கிற கருவி பேர் என்ன தெரியுமா? அராக தத்துவம். அந்த அராக தத்துவத்திலாம் கைலாயநாதர் உட்கார்ந்து கொண்டு நம்ம மனத்தை எல்லாம் ஏற்கிறார். அராக தத்துவம் இருக்கிற இடம் தான் கைலாயநாதர் இருக்கிற இடம், அதான் கைலாயம். இது ஓச்சார கைலாயம். உண்மையான கைலாயம் அராக தத்துவம் தான். மனம் புத்திக்கு உள்ளே புத்தி ஏற்கிற தத்துவம் வித்தை. அந்த வித்தை தத்துவம் ஏற்க வைக்க, வித்தை தத்துவத்தை ஏற்கினால் அன்றி நம்மளோட புத்தி ஏங்காது, அறிவு விளங்காது. அப்போ அங்கே வித்தை தத்துவத்தை ஏற்குவர் யாரு? வித்யாகுரு. அதுதாங்க. இது நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ இதெல்லாம் நடக்குமா? வித்தை தத்துவத்தை பற்றி அவங்களுக்கே தெரியாது. அவங்க சொல்லிக் கொடுத்த எந்த வாத்தியாருக்கும், பள்ளிக்கூடத்து வாத்தியாராகட்டும், கல்லூரி வாத்தியாராகட்டும், பல்கலைக்கழக வாத்தியாராகட்டும், அவங்களுக்கு வித்தியா தத்துவம் ஒன்று இருக்கிறதே தெரியாது. தெரியுமா? அப்போ எப்படி அவங்க வித்யாகுரு ஆக முடியும்? நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இல்லை, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி? அந்த உள்ளீடாக இருக்க வித்தை தத்துவத்தை இயக்குபவர் தான் வித்யாகுரு. அந்த அறிவு வேலை செய்யணும், மனமும் வேலை செய்யணும். அப்படின்னா அறிவுக்கு அறிவு எங்கேருந்து வேலை செய்ய? புத்தியிலிருந்து வேலை செய்யுது. புத்தி எங்கேருந்து வேலை செய்யுது? வித்யா தத்துவத்துலேருந்து வேலை செய்யுது. அந்த வித்யா தத்துவத்தை ஷார்ப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா வித்யாகுரு, உங்களுக்கு விளங்காதனவெல்லாம் விளங்கும், கேளாதனவெல்லாம் கேட்பித்து, காட்டாதனவெல்லாம் காட்டி, கேளாதனவெல்லாம் கேட்பித்து, மீட்டே இங்கு வந்து என்ன பிறவாமை காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்டு விச்சதானே திருவாச்சகம். அந்த சார்பு நிலையில் ஏழாம் சூத்திரம் சார்தன் வண்ணவன் தன்மையில் சார்பு நிலையில் நமக்கு ஒரு சார்பு. எப்படி சார்புன்னா, யாரை சார்ந்தால் நமக்கு சிறப்பு ஏற்படும். எத்தத்தினால் பித்தம் தீரும். நமக்கு ஏற்பட்டிருக்க பித்தமோ பெரும்பித்தம். ஏன்னா பைத்தியான் ஆகலை, பைத்தியக்காரன் ஆகலை, அந்த அளவு பித்தம் ஏறி இருக்கு. தொல்லைகளை தாங்க முடியல, எல்லா பக்கத்துலையும் இடி. ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட போய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இப்படி இருக்கும். அப்படி பார்க்க ஆரம்பித்தான். எண்ணில் நல்லது எதிக்காது நோல் உறவிலே கண்ணி நல்லது தரும் களமல் வளநகர் பெண்ணின் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்து ஆன்னு சிரிச்சான். வேற சிவபெருமான் மாதிரி எப்படி சார்ந்து நிற்கிறது நமக்கு என்ன தெரியும்? எப்படி சார்ந்துருக்கு? அவனை கைக்குள்ளே பிடிச்சிருவான். அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். எப்படி போய் அவனை பிடிக்குது? அவனை கேட்ச் ஹோல்டு அப்படி கேன் ஈஸிலி கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம். இட்ஸ் நாட் பாசிபிள். திருமுறை பண்ணேன்னு பாக்கெட்டுக்குள்ளே வந்துடுவான், வேறு பண்ண மாட்டான். எட்டாம் சூத்திரத்தில் இப்போ மானுட சட்ட பக்குவமுடைய ஆன்மா திருமுறைகளை திரும்ப திரும்ப பயில்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முதல் சாதாரண நிலையில் ஆரம்பித்து பின்னால் திருமுறை அவர்களை விடாது, அவர்கள் திருமுறை விட மாட்டார்கள். அப்படி ஒரு நிலை வந்துடும். வருதா இல்லையா? அடியார்கள் உங்களை விட மாட்டேங்கிறாரு, நீங்கள் அடியார்கள் விட மாட்டேங்கிறார் இல்லையா? அதாவது இந்த குருலிங்க சங்கம அடுத்த வகுப்பில் அதுதான் வருது. குருலிங்க சங்கம வழிபாடில் சங்கம வழிபாடே சிறந்த வழிபாடு அப்படின்னு ஒரு இடத்த சேக்கலார் சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான, அதாவது சார்பு நிலை. ஏழாம் சூத்திரத்தை இப்படி புரிஞ்சுக்கணும். சார்பு நிலையில்
அவனை சார்வதற்கு ஒரே வழி திருமறை சார்பே சிவச்சார்பு. எவ்வளவுக்குள்ள திருமறையில் ரொம்ப ஈடுபாடு கொள்றீங்களோ அவ்வளவுக்குள்ள சிவபுரம் கூடவே இருப்பான், அவனே நெருங்கிட்டு இருக்கான், மற்றெல்லாம் அவன் பார்த்து. அந்த நிலையில் பக்குவம் நமக்கு வரும். திருமறை படனம் செய்ய 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 பக்குவம் வந்துடும். சம்பந்த பெருமாள் திருமுறையில் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நீங்கி வீடு பேறு பெறக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொரு பதிகத்திலும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பதிகமும் ஞானசம்பந்தர் பதிகம், ஒவ்வொரு பதிகமும் ஒரு ரெக்கார்டட் எவிடன்ஸ், ஒரு டாக்குமெண்ட், பக்கா டாக்குமெண்ட், ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட். ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸு கைலாசத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்க டாக்குமெண்ட் ஒவ்வொரு பதிகமும். இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் பார்த்து உண்பு நீங்கி வானில் உறைவாரே. காலையில் எந்திரிச்சோன்னா போகமார்த்த பொன்முலையார் தன்னிடம் பொன்னகலம் பகமார்த்த பையன் வெள்ளியற்றல் பரமேற்றி ஆகமார்த்த தோடையன் கோவன ஆடையின் மேல் ஆகமார்த்த நம்பெருமான்மை இது நல்லாரே. பாருங்க ஒரு பாட்டு போதும். கன்னி ராசிக்கு சனி வரார். சனி சிம்ம ராசியில் இருந்த அளவுக்கு கன்னி ராசியில் வரும்போது துன்புறுத்த மாட்டார் பொதுவாகவே. என்னோட சிம்ம ராசி சனிக்கு தகப்பன் ராசி தானாலும் பகை ராசின்னு பேர், பகைச்சேத்திரம். கன்னி ராசி புதனுடைய சேத்திரம். அது பகைவன் இல்லை. புதன் சுக்கிரன் சனி 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சனி வந்தால் கன்னி வீட்டில் சௌரியமாக தான் இருப்பான். அவன் ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஃபெரோஷாக இருக்க மாட்டான், ரொம்ப ஜோவியலாக இருப்பான். ஃப்ரெண்டு வீட்டில் போனால் ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் சிம்மத்தில் இருக்கும்போது சனி மகத்தில் புக்கதோ சனி எனக்கானான்னு சொன்னார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியில் ஜோசியம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் இப்போ அங்கேருந்து இப்போ 26ஆம் இங்கே வந்தவொடனே கன்னி ராசியில் நிச்சயமாக பெரும்பாலும் சனி யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் என்ற ஒரு சமாதானமான எண்ணத்தை எல்லோரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சனிக்குள்ள ஒரு நேச்சர் என்னென்னா, பணிவாக பண்பாக மற்றவர்களை நம்ம போல் கருதக்கூடிய ஒரு எண்ணத்தோடு பழகிட்டே போனோம்னா சனி பெரும்பாலும் தொல்லை கொடுக்க மாட்டான். வீம்பெடுத்து ஆணவ மதத்து மேலே உட்காந்துக்கிட்டு வம்பு பண்ணுறாங்களோ அவங்கள சனி பெரிய நீதிபதி சனி தான். பெரிய ஒரு ஜட்ஜியாக இருக்கார், ஜஸ்டிஸாக இருக்காருன்னா அவர் ஜாதகத்தில் சனி உச்சமாக இருப்பார். சனி உச்சம் யார் வீட்டிலன்னா அவருடைய சொந்த நண்பர் சுக்கரனுடைய வீட்டிலாம் உச்சம். சனி துலாத்தெல்லாம் உச்சம். நிறைய மறிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனிக்கு நேர் விரோதி, மேஷத்தில் சனி நீச்சம். நல்லா யோசிச்சு பாருங்கள். சுக்கிரன் வீட்டில் சனி உச்சம், புதன் வீட்டில் நட்பு, சிம்ம வீட்டில் சூரியன் வீட்டில் சனி பகை, மேஷ வீட்டில் நீச்சம். செவ்வாய் சனி கருப்பு, செவ்வாய் சிவப்பு. சிவப்பு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இல்லையா? ஆனால் இந்த கலரில் கரெக்டாக போட்டிருக்காங்க பெரியவங்க. இதெல்லாம் அன்டினேபிள் ஃபேக்ட்ஸ், யாரும் மறுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், என்ன தொல்லை வந்தாலும் என்ன சங்கடம் வந்தாலும் என்ன சங்கடம் நமக்குள்ளே ஒன்றும் தீர மாட்டேங்குதே, நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் தருவானா தரமாட்டானா, நம்ம ரீஎம்ப்ளாய் ஆகுமா ஆகாதா, எத்தனையோ குழப்பங்கள் இருக்குது. என்ன செய்கிறோம், அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக ஒரு பதியம் இருக்குது, அந்த பதியத்தை விடாத படிக்கிறோமான்னு படிக்கிறது இல்லை, கொஞ்சம் படிச்சுட்டு விட்டுடுறோம். அதான் இவ்வளோ பார்க்க சிவருமா இந்த சார்பு நிலைத்து நிற்கான்னு பார்க்க. நமக்கு எப்போவுமே கையில் காசு வாயில் தோசை எல்லாம் அவசரம். சிவருமான்ட்டே அவசரம் காட்டுவா. புள்ள உண்டாயிருக்குன்னு ஒன்று தாத்தா ஆகிட்டாளான்னு சொல்கிறான். தாத்தா எங்கள் புள்ள பிறந்து அது சரியாக வந்த முறையில் தாத்தான்னு கூட்டும் முறையில் தாத்தா வரும். மகா புள்ள உண்டாயிருக்கான்னு தாத்தா ஆகிட்டாளா அப்படிங்க அவசரம். நிதானமாக பார்த்து நல்லா யோசித்து சிவபெருமான்ட்ட ரொம்ப நெருக்கம் வேணும்னா திருமுறையை திரும்ப திரும்ப படிக்கணும், திருமுறையோட தொடர்பு வச்சுக்கணும். இதுதான் சார்பு. 8ஆம் சூத்திரம் சொல்வார். 9ஆம் சூத்திரம் வரும்போது ரொம்ப அருமையாக சொல்வார். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தனாடி உராத்துணை தேர்த்தின பாசம் வருவன் தன்னெல்லாம் பதி இதுன்னு. 8ஆம் சூத்திரத்தில் கேட்டல் ஞானம், 9ஆம் சூத்திரத்தில் 5 எழுத்து சிந்தித்தல் ஞானம், 10ஆம் சூத்திரத்தில் பாச நீக்கம்ங்கிறார். பாச நீக்கம்னா என்னங்கிறது தான் பெரிய விஷயம். கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம். இதில் சாதனா நிலையில் உங்களுக்கு மும்மலமும் நீங்கும் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையப்படுறாரு. இருக்கிற ஆணவமெல்லாம் நீங்க மாட்டேங்கு, மாயாமெல்லாம் உடம்பு நீங்க மாட்டேங்கு, கண்மமெல்லாம் ஏகப்பட்ட கோளாறுகளை பண்ணிட்டுறாக்கு.
நம்ம கண்மமலம் நீங்கி நிற்கும், ஒரு மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். நமக்கு ஃபாரினில் இருக்கிற டாக்டரு அவங்கெல்லாம் கிராண்ட் டாக்டர்லாம் நம்மளோட பேசுகிறா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம்னா வேறு நண்பர்கள்ட்டிருந்து வேறு கண்மமலம் வந்து சூடுது. இந்த வினை நீக்கம் என்பது ரொம்ப ஒரு பயங்கரமான நிலை. வினை எவ்வளோ லேசில் நீங்காது. இங்கே சுவாமி என்ன சொல்கிறாரு, இந்த 10ஆம் சூத்திரத்தில் ஒரு செய்தி கொடுக்குறாரு. நீ ஆணவமலம் மட்டும்தான் நீங்களேன்னு சொல்கிற, ஆணவமலமும் நீங்கும், மாயாமலமும் நீங்கும், உனக்கு கொடிய வினை கண்மமலமும் நீங்கும். சொன்னோன்னே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு 2 கண்டிஷன் போடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு சுவாமி, இந்த இடத்துல நீ 2 வேலை செய்யணும்ப்பாங்கிறார். 2 வேலை என்ன சாமின்னு, ஏகநாதல் இறைவனி நிற்றல். என்னது சொல்கிறேன் அப்படிங்கிறார். பழசை நினச்சி பார்த்தா சரியாக வரும்னு ஒரு கணக்கு போடுதார். பழசை மறந்து தானே இருக்கேன். பழசை மறக்கிறது நமக்கு சர்வசாதாரணம், கைவந்த கலை. கொஞ்சம் வசதி வந்தோடனே ஏழ்மையை மறந்துடுறது. படிப்படியாக கொண்டு வந்திருக்கானே. எப்படி கிடந்தோம், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தது. இவ்வளவு அப்படியே டக்கு 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 டக்குன்னு கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். வீடு பெற்ற நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த பிறவிலேயே வீடு பேர் பெறுவேன்னு சொல்லிட்டார்ல. அப்போ பழமே மறந்துட்டோமா இல்லையா? அதையெல்லாம் இங்கே நினைவுபடுத்துகிறார். இதுதான் 10ஆம் சூத்திரம். இப்போ சூத்திரத்தை சொல்கிறேன், அன்பர்களெல்லாம் மீண்டும் சொல்லுங்கள். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. மலமில்லை, மாயை இல்லை, வல்வினையும் இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அவனே தானே ஆகி அன்னரி. இப்போ இது 10ஆம் சூத்திரத்துக்கு வந்திருக்கோம்ல. இப்போ நம்மளை என்ன செய்கிறாரு சுவாமி, 2ஆம் சூத்திரத்துக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு. 2ஆம் சூத்திரத்தில் என்ன சொன்னார், அவையே தானேயாய், அவையாய் தானேயாய், அவையே தானே. சிவபெருமான் நம்மோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நின்றான்ல, நிற்கிறான்ல, நின்னான்ல, நிற்கிறான்ல, நிற்க போகிறான்ல. இந்த பேர் உதவியை மறந்துட்டியப்பா, மறந்துட்டியே. மறக்கலாமா? மறந்துட்டியல்ல. அவனே தானேயாகிய அன்னரே. அவனே நீயாவே இருந்தானே. நான் உயிரேயாய், அறிவானந்தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அம்மையினுடைய வார்த்தை. அறிவாய்ன்னு என்ன அர்த்தம்? உயிராவும் நின்றான், உயிர்க்கு உயிராயும் நின்றான், உயிர் செய்யும் செயல்களுக்கு உடனாயும் நின்றான். அது மறந்துட்டியே. நீ என்ன ஏக்கம், உனக்கு என்ன ஏக்கம் இருக்கு? வயசானா தெரியும். அந்நெறி அது போல அவனே தானே ஆகி அந்நெறி. உன் முக்காலத்தும், உன் பிறவிக்கு வரும் முன்பும், பிறவி நிலைகளிலும், பிறவி நீங்கிய பிறகும் உன்னோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நின்றானே அந்நிலையை அதுபோல இப்பொழுது அவன் எப்படி இருந்தான்? அப்போது அவன் உன் கண்முன் தெரியவில்லை, நீ மட்டுமே உனக்கு தெரிந்தாய். இப்போது உன்னை மறந்துவிடு, அவனை நினை. அந்நெறி அதுதான் ஏகநாதன். ஏகநாதன் என்னது? பெருமானே, நீ இவ்வளோ பெரிய உதவியை எனக்கு ரொம்ப காலமாக செய்துட்டு இருக்கிற. எத்தனை ஆண்டுன்னா கோடானு கோடி ஆண்டுகள். எத்தனை பிறவி, எத்தனை பிறவி, எத்தனை பிறவி. மறக்கலாமா? அவையே தானேயாய் எத்தனை பிறவிகளில் செய்தப்பா. இவ்வளையும் மறந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்க நான் வாழ்க்கையை. என்ன வாழ்க்கையப்பா நான் வாழ்கிறேங்கிற யோசிச்சு பாருடாங்கிறாரு. யோசிச்சு பார்த்தா உனக்கு என்ன தோணும்? அப்போது அவன் தான் அவ்வளவு செய்து நம்மளை செய்வித்து எல்லாமே செய்தான். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாயிருகின்றான் தானே. நம்மை சொன்னது அற்புதமான வைர வாக்குகள். அப்படி இருந்த இறைவனை இன்று மறந்து விட்டோம். மறக்கலாமா?
எல்லாமே நீ தானே செய்தப்பா, நீ தானப்பா செய்கிற, நீ தானே எல்லாம் பண்ணுற, என் நிலையில் என்னப்பா இருக்குன்னு நினச்சி பார்த்தா என்ன வருது? நெஞ்சு ஒரு நெகிழலை, கண்ணீர் நம்ம அறியாமல் வந்து பொல்பொல்னு விழலை. ஏகநாதல்னா என்னது? என்னை காணோம் அவனை கண்டேன். அவனை கண்டேன்னு கூட சொல்லப்பட, அவன் மட்டுமே இருந்தான், இருக்கிறான். இந்த உணர்வு வந்துட்டு அந்த இந்த ஆணவமல்லம் நம்மகிட்ட இருக்குமா? அவங்ககிட்ட ஆணவமல்லம் கிடையாது, அவனுக்கு மாயா சரீரம் கிடையாது, அவன் சரீரம் அருள் சரீரம். நம்ம சரீரமே மாயாய் மாறி அருளாகிறது. எப்படி மறைப்பாற்றல் அருளாற்றலாக மாறுமோ அதுபோல நம்முடைய உடம்பு என்ன ஆகிவிடுகிறது? இது அருள் உடம்பாக மாறிவிடுது. தான் திருமுறை ஏகநாதனால். இதுதான் அடியார்கள். சங்கம வழிபாடை விட சிறந்த வழிபாடு. இங்கே கோயிலுக்கே போக வேண்டாம். ஏன்? மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத்துளுமே. அடுத்த சுத்தத்தில் வருது இல்லையா? ஏகனாகி அவனே தானே ஆகிய அந்நெறி. அந்நெறி என்பதற்கு அதுபோல என்பது பொருள். அவனே தானே ஆகிய அந்நெறி. ஏகனாகி இறை பணி நிற்க. அவன் என்ன, அவன் இட்ட பணி எதுவோ அதுவே நாம் செய்யறது. என்கடன் பணி செய்து கிடப்பதே. அவ்வளோதாங்க அது பொருள். அவன் இட்ட பணியை செய்வது. அவன் இட்ட பணின்னு என்ன தெரியும்? இதை செய் அப்படின்னு அவனுக்கு உத்தரவு வரும். நமக்கு இது செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, இந்த குழப்பமே நமக்கு தேவையில்லை. பேசாமல் வீட்டில் நமக்கு படம் இருக்குது. ஏன்னா மேன் திங்ஸ் பை பிக்சர்ஸ், பட் ஃபார் லுக்கிங் அட் த பிக்சர்ஸ் ஆர் த ஐடல்ஸ் வி கேனாட் திங்க் எனி திங். சுவாமி செய்வதுண்டறியா சிறுநாயேன். போதும், அவனுக்கு தெரியாத மற்ற திருவாசகம் அவன் பண்ணது தானே. செய்வது ஒன்று அறியா சிறுநாயேன். க்ளீனாக மைண்டை ஒழுங்கு செட் பண்ணி இது பண்ணி என்ன செய் என்ன செய்யாதே. இந்த டோன்ட்ஸே சொல்ல மாட்டான், டூஸ் தான் சொல்லுவான். என்ன செய், அதுதான் இறைபணி நிற்க. இறைவன் இட்ட பணியை செய்வதே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளுது. அந்த நேரத்தில் அவன் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறானோ, நிச்சயமாக அறிவுறுத்தினாலன்றி நம்மால் எதையும் அறிய முடியாது. அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத ஆன்மா, அவன் இயக்கினாலன்றி ஏங்க மாட்டாத ஆன்மா, அவன் நமக்கு கூறினாலன்றி கூற மாட்டாத ஆன்மா. இப்படிப்பட்ட ஆன்மா நமக்கு அவன் பணி, அவன் கட்டளை விடுவான். whether we can do it or not, we do not know. இதனால் என்ன விளைவு ஏற்படும் நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருது. சாமி ஐ ஹாவ் டு டூ, செய்து ஆகணும், அது என்னுடைய நிலை. என் நிலை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடப்பாட்டுக்குரியவன் நான் சொல்கிறேன். என்ன லௌகிகம் அப்படி சொல்லிட்டேன், செய்யணுமா வேண்டாமா, நீ அறிவுறுத்து, சொல்லு, நீ சொல்லு, நீ முடிவெடு. அவன் முடிவெடுத்து அவன் சொல்லுவான். அது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அவன் பார்த்துக்குவான். ஒன்றும் அஞ்ச வேண்டிய தேவை. அதான் வல்வினைங்கள், கொடிய வினைப்பயனாகிய துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிற பாச நீக்கம் எப்படி வந்து விழுதுப்பாங்க. ஆணவம் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்புறம் மாயை, இந்த உடம்பு அருள் உடம்பாக மாறிடும். சுந்தரருக்கு ஆகலையா திருத்துருத்தியில் குளிச்சு முடிச்ச உடனே? திருத்துருத்திங்கிற தலை இருக்குது திருக்குத்தாலத்து பக்கத்தில், தஞ்சாவூர் நம்முடைய திருவாடரை ஆதீனத்திலிருந்து திருவிடைமருதூர் வர்ற பாதையில் இருக்குது. போயிருக்கீல்ல? அதான் போடுறது. ஆணவமலம் மட்டும் இல்லை, மாயாமலம் மட்டும் இல்லை, கண்மமலத்தினுடைய கொடிய வல்வினை இருக்க துன்பம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு தான். ஒன்று ஏகநாது, மற்றொன்று இறைவனை நிற்றது. இப்போ ஏகநாதில் இறைவனை நிற்றது புரிஞ்சு போச்சு இல்லை? அது புரிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஏகநாதல்னா கொஞ்சம் புரியலையே. புரிஞ்சுட்டா என்னம்மா? அதாவது இந்த ஏகநாதல்னு என்னென்னா, நம்ம பொண்ணு, பெத்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஒரு கவுன் எடுத்து போடணும்னு ஆசைப்படுது. அது போடும்போது அந்த பட்டனை எடுக்க முடியல. அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரி, அவளாக வந்து கேட்காளாக பார்ப்போம் அப்படின்னு வெயிட் ஃபார் சம் டைம். சம்டைம் வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் சம் மினிட்ஸ், அவ்வளோதான். அவள் முடியலன்னு அப்படியே ட்ரை பண்ணி பார்க்க, நாம் என்ன செய்கிறோம், மகளாக மாறுறோம்.
அவள் கவுனை வச்சு அவள் பக்கத்தில் வேணும் அது கவுனை எடுத்து நாம் அப்படி பட்டனை மெதுவாக பிரித்து கொடுக்கணும். அப்படி பட்டனை அவள் விரும்புகிற பட்டனை பிரித்து கொடுக்க இல்லை. அப்போ நீங்கள் அம்மாவாக இருப்பீளா மகளாக இருப்பீளா? இதுதான் ஏகநாதன். ஆனால் சிவபெருமான்ட்ட அப்படி முடியாது. அவனாவே மாறணுங்கிறது இப்படி தான். இப்போ நம்ம பாசத்தில் பிள்ளைகள்கிட்ட மாறுறோமா இல்லையா? பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்குற ஒரு ப்ரெஷர் வேறு நமக்கு இருக்குது. we get a pleasure also of it. அப்படி உலகத்தில் பாசம் மிகுதியாக இருக்க மக்கள் மீது நம்மோடு ஒட்டிய அதாவது தொடர்புடைய மக்கள் மீது காட்டுவதற்கு அன்பு என்று பெயர்னு சொல்வார் திருவள்ளுவர் பரிமளகர். அதுபோல் அப்போ என்ன ஆகுன்னா அந்த அன்பு செலுத்தும் போது அங்கே யான் எனது என்ற எண்ணம் இருக்காது. நான் ஒரு பெரிய டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர், இந்த பிள்ளைக்கு பட்டன் அவுத்து கொடுக்குறான்னு ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ இருக்குமா? அம்மாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அந்த அம்மாங்கிற எண்ணமும் அந்த பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த கவுனை எடுத்து பட்டன் அவுக்கு போகும்போது அங்கே டாக்டரையும் காணாது, அம்மாவையும் காணாது. இந்த அம்மாவே குழந்தையாக மாறிடும். இப்போ நீங்கள் சிவபெருமான்கிட்ட பற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சிவபெருமானுடைய செயலே அவன் செயலே தன் செயலாக கருதும் பொழுது ஒன் செயல் அங்கே அருந்து போகிறது அப்படிங்கிறார். அப்போ ஒன் செயல் அரும் பொழுது ரெண்டு அருந்து போகுது. என்ன? யானும் அருந்து போகிறது, எனதும் அருந்து போகிறது. இப்போ யான் எனது என்னும் செருக்கு நீங்கும் பொழுது ஆணவமலமும் மாயாமலமும் அவுட். யான் என்பதை நமக்கு ஏற்படுத்துவது ஆணவமலம், எனது என்பது என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துவது மாயாமலம். இப்போ ஆணவமலமும் மாயாமலமும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகல, டிபெண்ட் ஆகிட்டுன்னா கண்மமலம் எங்கிறது வேலை செய்யும்? கண்மமலத்துக்கு உள்ளீடாக இருப்பது ஆணவமலம், கண்மமலத்தை வெளிப்படுத்துவது மாயாமலம். ரெண்டு மலமும் இல்லைன்னாலும் யோசிச்சு பாருங்க. மாயாமலம் மாயா கருவிகளை வைத்து தான் கர்மங்களை செய்கிறோம். கையை கால் வாயு காய் எல்லாம் வச்சு மெய்வாய் கண்மம் வச்சு மாயா கருவிகள் தானே இதை வச்சா கர்மங்களை செய்யணும். வெளிப்படையான கர்மமலம்ங்கிறது இந்த 10 கருவிகள் தான். கண்மலத்தின் உள்ளீடு வந்து ஆணவமலம். யான் என்பது ஆணவமலம், எனது என்பது மாயாமலம். ரெண்டும் போயிட்டுதுன்னா கண்மமலம் இஸ் நோவேர், இருப்பிடம் போயிருக்கு. அதனாலாம் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்று, இந்த மலம் கண்மமோடு மாயை இன்றுன்னு சொல்லலாம்ல. இந்த ஆணவமலமும் மாயாமலமும் போகும்போது எவ்வளோ பெரிய கொடிய வினையாக இருக்கணும், எவ்வளோ பெரிய துன்பமாக இருக்கணும், அதெல்லாம் அவுட் 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 அப்படிங்கிறார். சுத்திர அமைப்பை நல்ல கவனிக்கணும். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை என்று. புரியுதாப்பா? ஆணவம் கர்மம் மாயை மும்மலங்களும் தூள் ஆகிவிடும். புரியுதா இல்லையா? இப்போ யாரும் துன்பத்தால் வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது பொதுவாக சொல்லிவிட்டு ஒரு இது போடுறாரு அவர் சுவாமி, ஒரு அருமையான கருத்து சொல்கிறாரு. இந்த அடியவர்களுக்கெல்லாம் அடியவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்களே, சுண்ணாம்பு காலவாயில் வைத்தார்களே, அப்புறம் கல்லோடு கட்டி கடல் தாழ்த்தார்களே, கண்ணு போகும்படி செய்தார்களே, இதெல்லாம் எந்த வினையில் சேரும்? இதெல்லாம் என்ன சமாச்சாரம்? அது சொல்கிறார் சிவஞான சுவாமிகள். அவர்கள் இறை பணியாளர்கள்னு சொல்கிறார். இறை பணியாளர்கள்லாம் இறைப்பணி செய்கிறவர்கள்னு அர்த்தம் இல்லை. இறைவன் என்ன பணியை அவர்களுக்கு இட்டிருக்கிறானோ அந்த பணியை செய்பவர்கள் தான் அடியார் பெருமக்கள். என்னன்னாருக்கு என்னென்ன பணி என்று அவன் ஏற்கனவே ஒர்க்கு அலாட்டட் ஒர்க்கை தான் அவங்க செய்யிட்டுருக்காங்க. அப்பர் சுவாமிகள்னா என்னென்ன வேலை தான் அவர் செய்யணும், சம்பந்தர்னா என்னென்ன வேலை செய்யணும், சுந்தரர்னா என்ன வேலை செய்யணும். சுந்தரர் வந்து 2 பெண்களை விரும்பும்படி செய்தவன் கைலையில் அவன் தான். இங்கே வந்து அவர் சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண போனார். யார்? சடங்க விசுவாச்சர் மகளை கல்யாணம் பண்ண போனார். அதான் உனக்கு விட்டபணி. உனக்கு இட்டபணி அது இல்லையே. உனக்கு இட்டபணி என்னது? பதியிலார் குலத்து பெண்ணு. உனக்கு எவா மனைவியாக முதல் மனைவியாக வராளோ அவள் அப்பா பேரும் தெரியக்கூடாது. ஜாதியிலே என்ன ஜாதின்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றார். அது அவருடைய கணக்கு. அது அதான் இறைபணி. அவன் என்ன பணி நமக்கு இட்டிருக்கிறானோ அந்த பணியை செய்யணும். அப்போ தான் பறவையாரோட அவர் திருவண்ணூரில் ஆட்கொண்ட உடனே என்ன சொல்கிறாரு? நம்மை தோழமை தந்திரம் மண்மேல் வேட்கை தீர விளையாடுவாய் ஜாலினோ ஜிம்கானோ அப்படிலாம் சொல்லிட்டு திருவாரூருக்கு வான்னு சொல்லிட்டார். திருவாரூரில் போய் பறவையாக இருக்கலாம். அது அப்புறம் அவன் ஒரு ரெகுலராக நமக்கு டைம் டேபிள்லாம் போட்டு வச்சு தான் அங்கே அனுப்புகிறான். நாம் தான் டைம் டேபிள் மீறி நடக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாச்சேன். அது நமக்கு கை வந்த கலை. இந்த பங்க்சுவாலிட்டி மீறுறதுங்க நமக்கு ஒரு பெரிய விஷயம். அது பொதுவாக சொல்லுவது தப்பாக வச்சுக்கேன்.
அவர்களுக்கு என்ன செய்வான்னா, இறைவனியாளுக்கு அவன் இட்ட பணியை செய்கிற வந்திருப்பதனாலே சிவஞான சுவாமி எடுத்து வைத்து கொண்டு பேசுகிறார். இறைபணியாளருக்கு உளதாகிய வினை அவரை சாருமாறு இன்றி உடல் ஊழாய் ஒளியும். ரொம்ப அற்புதமான இருக்குது. ஊழ் என்பது ஊட்டப்பட்டது. ஊழ் இறைவனால் ஊட்டப்பட்டதால் அது ஊழ். அது டைஜஸ்ட் ஆகி ஆகணும். அன்லஸ் இட் இஸ் சஃபர்ட் இட் வில் நாட் பி டைஜஸ்டட். அனுபவித்தால் அன்றி ஊழ் ஒழியாது என்பது விதி. எல்லா மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விதி அது. இறைபணியாளருக்கு உள்ளதாகிய ஊழ். ஏன்னா ஊழை எப்படி ஊட்டுறான்னா, வாசனா மலத்தை வைத்து ஊட்டுகிறான். இந்த பூலோகத்துக்கு அவர்கள் வரணும்னா லேசில் வர முடியாது. ஏன்னா அவர்கள் ஆணவம் கண்மம் மாயந்து மும்மலங்களும் நீங்க பெற்ற பெரியவர்கள். சுந்தரர் எங்கே அனுப்பணும்னா அவருக்கு ஊழை ஊட்டணுங்க. ஊழை எப்படி ஊட்டுறது? இவனா கற்பனை பண்ணி ஊட்டணும். அது அவனை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அனிதிதி கமலினி என்ற 2 பெண்கள் மீதும் இவருக்கு மனம் செல்லுமாறு செய்தவனே சிவபெருமான் தான். மாதவம் செய் தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர்கள் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினர். போக்கிடுங்கிற சொல்லுக்கு அவ்வளோ பவர். அவன் தான் ஊட்டணும். அவன் ஊட்டியதைத்தான் உண்ணணும். நம்ம தாய் என்ன ஊட்டுறாளோ அதுதான் குழந்தை உண்ணணும். அதுக்கு மீறி எதையோ எடுத்து தின்னுன்னா வயிற்றலைச்சி வந்துடும். ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போகணும். சிவபுரம் என்ன ஊட்டுறான்னா அதுதான் நம்ம சாப்பிடணும். அவன் என்ன நீ பார்த்துக்கோ, நீ தானே அனுப்பிட்டாங்க, நீ பார்த்து. இறைபணியாளருக்குள்ளாய் அது உடல் அளவில் நின்று வற்றும். அவங்க உள்ளத்தையோ உயிரோ அது தாக்காது அப்படிங்கிறார். அடுத்தால போடுறாரு, இறைபணியாளருக்கு உள்ளதாகிய வினை அவரை சாருமாறின்றி உடல் உளாய் ஒளியுமாறும் ஏனையோருக்கு உள்ளதாகிய விலை ஏகனாகி இறைவன் நிற்காதவராகி ஏனையோருக்கு உள்ளதாகிய வினை உயிருளாய் வந்து வருத்துமாறும். அவருக்கு உயிருக்கு ஊழாய் வரும், இவர்களுக்கு உடலுக்கு ஊழாய் வரும். உடல் ஊழ் வேறு, உயிர் ஊழ் வேறு. உயிர் ஊழ் வந்தோடனே நம்ம வருந்தோம், ஐயோ அப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது. இது உயிர் வருத்துகிற ஊழ். உயிர் வருத்துகிற இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம்? ஆணவமலம். உயிர் ஊழாய் வருத்தது நமக்கு வராது. சைவசிந்தா பயிற்சி மையத்தில் பயில்கின்ற மாணவர்களுக்கு நான் மெத்த பணிவோடும் மிகுந்த அன்போடும் மிகுந்த அன்போடும் சொல்லிக்கொள்ள இருந்தால் உங்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அப்போ அடுத்தால கீழே போடுற இங்கனம் செய்யும் இறைவன் கோட்டமுடையன் அல்லன். பயாஸ்டா இருப்பானான், பயாஸ் இல்லை. அவர்கள் நிலை வேறு, இவர் ஏகனாகி இறைவனை நிற்றலால் இவர்களுக்கு இவ்வாறு செய்கிறான். அவர்கள் ஏகனாகி இறைவன் நிற்காததால் அவர்களுக்கு உயிருளாய் வருத்துகிறான். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சல வாட் இஸ் ஏகனாகி இறைவனை நிற்றல். இந்த உறுதிப்பாடு மட்டும் வந்துட்டா போதும். நம்மளை ஒருத்தர் ஒன்றும் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அடுத்தது 11ஆம் சூத்திரம். இந்த 11ஆம் சூத்திரத்தில் என்ன சொன்னார்? இப்போ நமக்கு பிரச்சனையே பிறப்பென்னும் பேதமை. திருவள்ளுவர் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த சிறப்பென்னும் செம்பொருளை காண்பதற்கு தான் நம்முடைய அறிவை நாம் முறையாக பயன்படுத்தி இருக்கிறோம் சைவசிந்தா பயிற்சி மையத்தில் மாணவராய் சேர்ந்து. ஏன்னா எல்லாரும் நலம் பெறணும், எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராவரமே என்று தாய்மான சுவாமி சொல்வார். எல்லாரும் நல்ல மகிழ்ச்சி அடையணும், முன்னேறணும். அதாவது 10ஆம் சூத்திரத்தில் மலை நீக்கம் முடித்தோடனே அடுத்தல உங்களுக்கு என்ன வேணும்? என்னது? வீடு பேர் பாசச்சயம் என்று அந்த காலத்தில் சொல்லுவார். பாசச்சயம் மோட்சம். பாசச்சயம் கூறியது 10, மோட்சத்தை கூறியது 11 பேசுவாங்க அந்த காலத்தில். அப்போ வடமொழி கலந்து பேசுகிறது ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பேர் மணிப்பிரவாள நடைன்னு பேர். அவ்வளோ வடமொழி சொற்களை நிறைய போட்டு அப்படி தமிழையும் வடமொழியும் கலந்து அந்த மணிப்பிரவாள நடைன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஜிலுன்னு இருக்கும். பாஷச்சயமும் மோட்சமும். சயம் மோட்சம். சயம்னா ஒடுக்கம், மோட்சம்னா பெறுதல். இப்போ நம்ம ஓரளவுக்கு தமிழில் கொஞ்சம் தெளிவு வருது இல்லை? அதாவது மும்மல நீக்கமும் வீடு பேரும். மும்மல நீக்கத்தை 10 சொன்னார், வீடு பெற்று இயல்பினை 11 சொல்கிறார். இந்த சொல்கிறார் 11 சொல்லும்போது எப்படி இந்த வீடு பேர் எப்படி இருக்கும், அதோடைய தன்மை எப்படி இருக்கும்?
வீடு பெற்ற நிலையில் இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கும்? அப்படி வரும்போது நம்ம இறைவன் நமக்கு என்னெல்லாம் செய்வான் அங்கே வீடு பெற்றில்? இப்போ நமக்கு ஒன்றும் தெரியல. இல்லை இங்கே என்னெல்லாமோ செய்கிறான், இறைவனுக்கு என்னெல்லாமோ செய்கிறான். அங்கே வீடு பேர் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த உடம்பு இருக்குமா, வேறு உடம்பு இருக்குமா, அவன் நம்மளோட எப்படி தொடர்பு வச்சுக்குவான், இதெல்லாம் பற்றி பேசுகிறார் அவர். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அவர் கற்பனை மாதிரி இருக்கும், ஆனால் அது கற்பனை இல்லை, அது உண்மை. இப்போ 15 சொல்லுவோமா? காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. அழகா இருக்குல்ல சூத்திரம். இப்போ ஒரு உருவத்தை காண்கின்ற கண்ணுக்கு, இந்த தமிழரை பார்க்கணும்னு ஒரு கண்ணு விரும்புது. அந்த கண்ணுக்கு என்னாச்சு? கண்ணுக்கு உருவத்தை கண் காணும்படி காட்டி, யார்? இந்த உயிர் அந்த கண்ணோடு சேர்ந்து அந்த உயிர் இதை பார்க்கணும். இல்லை தமிழரை உயிர் பார்க்கலன்னா உயிர் எங்கே பார்க்கோ அதுதான் காண முடியும். கண் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை அந்த உயிர் கண்ணோடு உடனாக இருந்து அந்த பொருளை பார்க்க வேண்டும். அதுபோல காணும் உளம்போல் தானும் அதுவும் காணும், அந்த உயிரும் காணும், உயிரும் விரும்பும், உயிரும் அனுபவிக்கும், கண்ணும் அனுபவிக்கும். சிவபெருமானே அனுபவிப்பான். அவனுக்கு அனுபவம் நம்மோடு கூடிய அனுபவம் விட தனி அனுபவம் கிடையாது. பேரின்ப வடிவினன் தனி இன்பம் இல்லாதான், தனக்கு கோமை இல்லாதான், தனி இன்பம் அவனுக்கு கிடையாது. நம்மோடு கூடிதான் அன்பம். அவனுக்கு இன்பம்லாம் எப்போ கேட்டால், இந்த வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னு பல தடவை திருக்குறளை திருப்பி பார்த்து தோணுச்சு. அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்னு ஒரு குரல் போட்டார். படிச்சிருக்கா அந்த குரல்? அமிர்தத்தை விட ரொம்ப சுவையாக இருக்குமா. எதுன்னுட்டா, இந்த பச்சை பிள்ளைய சோறு ஊட்டிகிட்டு இருக்கும்போது கைட்டு இப்படியே அலைஞ்சி விடும், பிஞ்சு கைனால. அந்த சோறை தாய் தூர போட மாட்டா, அதை எடுத்து வாயில் போடுவா. போட்ட ஞாபகம் இருக்கா? அப்போ அமிழ்தினும் ஆற்ற இனிதே, அமிழ்தத்தை கூட ஈஸியாக சமைச்சிடலாம், இதை சமைக்க முடியாது. இந்த குழந்தை கையை கொண்டு எங்கே அப்படி விளாவுறது? தம் மக்கள் சிறு கை மெல்லிய விரல்களால் அளாவிய கூழ், அந்த கூழ் இருக்குது, அது எவ்வளோ அற்புதமான சுவையுடையது தெரியுமா? அது அந்த குரலை வச்ச முறை எனக்கு சிவபெருமான் நம்ம கூடவே இருந்து நம்ம எச்சியை திங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டானா. இங்கே என்ன சொல்கிறாரு? இறைவன் முத்தி நிலையில் எப்படி இருக்கான் அப்படின்னா, நீ முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவனும் உன்னோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல், உளம்னா அங்கே உயிர், காண காட்டி காண்டலின், அந்த உயிர் எந்த பொருளை விரும்புகிறதோ அந்த பொருளை காணும்படி முத்தி இன்பத்தை அந்த பொருள் விரும்புகிறது. அந்த முத்தி இன்பத்தை அந்த பொருள் அனுபவிக்கும்படி காட்டி, இதுதான் உண்மையான முத்தி என்பதை காட்டி காண்டலின், அவனும் தன் முத்தியை அனுபவிக்கிறான். இது உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? சிவபெருமான் எப்போ இன்பத்தை அனுபவிக்கிறான் தெரியுமா? நம்மெல்லாம் அவன் கூட சேர்ந்தா தான் அவனுக்கு இன்ப அனுபவமே உண்டு. அவனுக்கு தனியாக இன்பம் கிடையாது. அவன் தனி இன்பம் அனுபவிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கு இன்பம் பேலன்ஸ் இருக்காது. நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அவன் அசைவு உடனாக நிற்கிறது. நம்ம என்னவோ நாமளாக பேசுகிறோம், நாமளாக பார்க்குறோம், நாமளாக முகர்கிறோம். என்ன செய்திட முடியும்? ஒரு சின்ன சறுக்கான அவ்வளோதான். 6 மாதம் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான், பேண்டேஜு. எப்படி யோசிப்பார்? மறக்கலாமா? மறக்கலுமாமே. அவர் எப்படி போடுறாரு சுந்தரது? நல்ல கவனிங்க. பொன்னை தந்து போகத்தை புணர்க்கிறான். லௌகிக இன்பத்தினை அனுபவிப்பதற்கும் அவனுடைய தயவு தான் வேணும்ப்பா. மெய்ப்பொருளை தந்து திருவை புணர்க்கிறான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. உனக்கு இறை இன்பம் வேணுமா? அவன் தான் தரணும். உனக்கு உலகின்பம் வேணுமா? அவன் தான் தரணும். அவன் திருவருள் தான்.
அவன் பொண்ணுன்னா உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் பொண்ணை கொண்டு அனுபவிக்கலாம். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவம் போகமும், அந்த பொண்ணை கொண்டு போகத்தை அனுபவிக்க செய்கிறானே அது அவன் உலக இன்பம் அவ்வளோ அவன் திருவுருளால் நடக்குது. மெய்ப்பொருள் சிவம். அந்த மெய்ப்பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் தான் சித்தாந்தம். திருவை புணர்ப்பிக்கிறான். ரெண்டுமே அவன் தானே செய்கிறான், உடனா இருந்து செய்கிறான் இல்லையா? இதை நம்ம மறக்கலாமான்னு கேட்குற சொல்கிறான். என்ன அருமையான கேள்வி. எப்படி மறக்கிறது? இப்போ மறந்தா என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விட நன்றி கெட்ட பாவிகள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? தெரியுதில்ல, இந்த இந்த அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, ஹீ இஸ் டூயிங் எவ்ரிதிங் நல்லா தெரியுது. இப்படி ஏதோ ஒரு சின்ன மயக்கத்தில் அதை கண்டு மயங்கிறது, இதை கண்டு மயங்கிறது, அப்படி செய்திருக்கேன், இப்படி செய்திருக்கேன், ஆனை செய்திருக்கேன், பூனை என்னத்த செய்த நீ அப்படி எடுத்துகிட்டோன்னா ஒன்றும் வராது. ஏன் மறக்க போகிறோம்? நீங்கள் என்ன மறந்தா இருந்திய? எப்போது உலக பந்தங்களில் மறந்த மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம், நாம் மறப்பதில்லை. மறந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த பாசம் மறைக்கத்தான் செய்யும். என்ன பாசம் மறைக்கலை அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லையே. அதாவது அந்த உணர்வு வந்து நம்ம உள்ளீடாக விழுந்துட்டுனா போதும், உள்ளத்தில் போய் விழுந்துட்டுனா அது அவனுக்கு தெரியும். ஹி நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அவர்ஸ். நம்ம என்னென்ன லெவலில் போயிட்டுருக்கோம், என்னென்ன செய்கிறோம், தன்மனைப்பில் போகிறோமா, நான் எனக்கு பேர் போல் வரணும் அப்படிங்கிற நான் எந்த காரியத்தையும் செய்கிறேன்னா, அவன் திருவுருளை மறவாமல் நான் நடந்து கொள்கிறேனா அப்படின்னா அவனுக்கு தெரியாதா? தெரியும். இடையிடையே நம்மகிட்ட சில டீவியேஷன்ஸ் இருக்கும், சில சருகல்கள் இருக்கும். இந்த சருகல்களெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படித்தானே இருப்பான், அவன் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோவாது மேலே வந்துட்டானே. என்ன பார்வதி என்ன சொல்கிற? ஆமாம் ஏஜமா அப்படிம்பாவா. தெரியும். ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி தானே எல்லாம் செய்கிறாங்க. அதுதான் சொல்ல அயரா அன்பின் அறன்கள். அப்போ அந்த அயராத நிலை, குழம்பாத ஒரு நிலை, மனசுக்குள்ள எந்த விதமான சங்கடம் இல்லாத ஒரு நிலையில் நாம் இருந்துட்டு அவன் திருவுருளையே நினைந்து அன்போடு உருகிட்டு மனசுக்குள்ளே நினச்சி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு திருவைந்தெழுத்து சாதாரணமாக எண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ அவனை மறக்கலைன்னு அர்த்தம். அப்போ அவன் திருவடி தானாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டுலேன்னு அயரா அன்பின் அறன்கள் செல்லுமே என்று சூத்திரம். இதில் இறைவன் ரெண்டு விதமான உதவிகளை நமக்கு செய்கிறான். ஒன்று காட்டும் உபகாரம், மற்றொன்று காணும் உபகாரம். இது ரெண்டு உபகாரத்தில் எது பெரிய உபகாரம்? காட்டும் உபகாரம் நம்ம அறிவை விளக்குகிறது. காணும் உபகாரம் நம் இச்சையை ஒழுங்குபடுத்துகிறது. அறிவு இச்சை ரெண்டு தானே செயலுக்கு காரணம். இச்சையும் அறிவும் சரியாக இருந்தால் செயல் ஒழுங்காக இருக்கும். அதனால சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரே நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று பெருந்தகை சொன்னார். இச்சை ஒழுங்குபட்டாச்சு அப்படின்னா வீடு பேர் நிச்சயம். இச்சை ஏன் ஒழுங்கு வரலன்னா பேராசை, ஆசைக்கோர் அளவில் அகிலமெல்லாம் கட்டி ஆண்ட போது என்னெல்லாமோ நம்ம கற்பனை பண்ணி நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஆணை செய்யணும், பூனை செய்யணும், ஆண்ட முடியாது. நல்ல விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெயை முதுகு நிறைய தேய்ச்சிக்கிட்டு ஆற்று மணலில் பிறண்டு பிறண்டு பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டு. அதுபோல் நமக்கு அவன் வகுத்திருப்பான். வகுத்தான் வகுத்த வகையில்லால் கொடி தொகுத்தார்க்கும் துத்தில் இருக்கு. பேராசை வேண்டாம், நமக்கு என்ன தரணுமோ நீத்தா அப்படின்னு அவன் டெய்லி பூஜை பண்ணிவிட்டு அவன் திருவுருளை நினைந்து உன்னை நான் எப்போதும் மறக்காமல் இருக்கணுங்கிற ஒன்றை மட்டும் எனக்கு கொடுப்பான்னு கேட்டால் போதும். இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டியிருந்தால் பிறவ வேண்டும் மீண்டும் ஒன்றை என்றும். ஒன்று தான் அம்மை நமக்கு சொல்லி தந்தது. அம்மை அவனுக்கு அம்மைன்னா நமக்கு பாட்டி. மறக்காமல் இருந்தால் போது வேறு ஒன்றும் வேண்டாங்க, மற்றது அவன் கிடப்பான். நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி. ரெண்டு உபகாரம் செய்யறான், காட்டுகிறான். காட்டாதவெல்லாம் காட்டி கேளாதவெல்லாம் கேட்பித்துங்கிறார்ல. என்னத்தெல்லாம் காட்டியிருக்கான் கொஞ்சமா. சின்ன பிள்ளையிலேருந்து வரிசையாக பாருங்கள், இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கான். அந்த நன்றி உணர்வு நம்மகிட்ட இருக்கா? நடிக்கணும், அவங்ககிட்டயே நடிக்கணும். அவனே பெரிய நாடக மேதை, அவங்ககிட்டயே நாம் நடிக்கிறோம். அவன் பார்த்துக்கணும் என்ன சமயங்கிறோம். அப்படியே பாவி, நானே பெரிய நடிகன், எங்கிட்டே நீ நடிக்கியா? நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்து. யார்கிட்டையுமே நடிக்கக்கூடாது. கூட நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏன் நடிக்கணும்? இதுதான் ஐ ஆம் சோ அண்ட் சோ,
திஸ் இஸ் மை நேச்சர். உனக்கு என்னோட எவ்வளோ பழகணும்னு நினைக்க அவ்வளோ பழகு. என்னுடைய இயல்பு இதுதான், இவ்வளோதான் என் தன்மை. எல்லாத்தையும் ஒன்றுவோல் இருந்துடலாமே, சிவருமாண்டியும் ஒன்றுவோல் இருக்கலாமே, ஏன் நடிக்கணும்? நடிப்பு நமக்கு தேவையில்லை. இதை அவன் காட்டும் பொழுது என்ன செய்வான்? நம்முடைய நடிப்பில்லாத தூய ஒரு பழக்கவழக்கங்களை நம்ம வைத்து கொண்டு தான் நம்ம காட்ட வேண்டியது நிறைய காட்டுவான். அவன் காட்ட 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 நமக்கு அப்படியே கண்ணீர் வரணும். எவ்வளவு விஷயங்களை தெரிய வச்சுட்டான். இப்போ புதிதாக சேர்ந்திருக்கிற மாணவர்கள்ட்ட நான் கேட்குறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறிவை விட இப்போது அறிவு எவ்வளோ வளர்ந்துருக்கிறது உண்டா இல்லையா? இந்த அறிவை வேறு எங்கேயா பெற முடியுமா? இது அவன் காட்டிய விவகாரம். அவன் காண்கின்ற விவகாரம் நாம் அவனை அனுபவிக்கும் பொழுது அவன் நம்ம கூட அவனையும் தானும் நம்மையும் அனுபவிக்க செய்து அவனும் தானே அனுபவிக்கிறான். பெரிய உபகாரம். அது எப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் சொன்னால் புரியும், அந்த காலத்தில் புரியாதுன்னா ஐ ஷால் ட்ரை மை பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, முதல் வகுப்பு படிக்கும்போது வீட்டுக்கு வந்து அச்சராபியாசம் செய்வாங்க. அரிசி தாம்பாளத்தில் அரிசி வச்சு இந்த வாத்தியார் என்ன செய்வார், தன்னுடைய இந்த ஆள்காட்டி விரல நம்ம ஆள்காட்டி விரலோட வச்சுக்கிட்டு நானும் அரிசியில் எழுதுவார். அதுதான் காணும் விவகாரம். ஆசிரியர் மாணவனுக்கு அந்த ஆணாவை தெரியும்படி செய்வதோடு தானும் அதை தெரியுமாறு செய்கிறார். நாம் அனுபவிப்பதை அவனும் அனுபவிக்கிறான். நம்ம பால் குடித்தா அவனும் பால் குடிக்கிறான். நம்ம இன்பத்தை அனுபவிச்சா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான். நம்ம துன்பத்தை அனுபவிச்சா அவனும் துன்பத்தை அனுபவிக்கிறான். அவனுக்கு தெரியுது நம்ம எவ்வளோ துன்பம் அனுபவிக்கும், எப்படிலாம் அனுபவிக்கும். நம்ம மன வலிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். இல்லை, எல்லாம் அறிஞ்சவன் தானே. இந்த பிள்ளைக்கு இவ்வளோ துன்பம் கொடுக்குமே அப்படின்னு அவனுக்கு தெரியாதா? அது திருந்துவானான்னு பார்க்குறான். இவன் திருந்தவே மாட்டேங்க. திருந்தலைன்னா வருத்தப்படுறான். இப்போ நம்ம பையன் யாராவது ஒருத்தன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான் வச்சுட்டோம்னா, டேய் இதெல்லாம் பண்ண என்கிட்ட பேசாதடா அப்படிமா. ஒரு வாரம் பேசாமல் இருப்பான். 8வது நாள் அம்மாட்ட, அப்பா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கன்னு சொல்லுவான். கொஞ்சம் திருத்தம் வருது பார்த்தீங்களா? அப்பா என்கிட்ட பேசலைன்னா அவனுக்கு வருத்தம் வருதா இல்லையா? அப்போ அவன் திருந்துவான். அதுதான் அவன் மறைப்பாற்றல் நின்று நம்மை ஆட்கொள்வதுங்கிறது. அதுதான் மறைப்பாற்றல்னா வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் மாறி நின்று, மாறிப்புக்கு எதையும் மீதி மாறி நின்று அப்படி பார்ப்பான். திருந்திட்டானா, என்னடா சாப்பிட்டியா அப்படிமா. திடீர்னு ஒரு நாள் தகப்பனார் மகனை பார்த்து, அம்மா 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 அப்பா என்கிட்ட பேசிட்டாம்மா. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிவபெருமானுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு யாராலும் பிரிக்க முடியாத ரிலேஷன்ஷிப். அது எப்படி அவனை மறந்துருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் அவனை மறவாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. வேண்டாம், மறந்துடக்கூடாது. ஏன்னா அவன் நம்ம மனிதனாக பிறக்க வைத்ததே அவன் தான். நம்ம அப்பா அம்மாவை நம்மளை மனிதனாக பிறக்க வச்சாங்க கிடையாது. எந்த விதமான குறைபாடு இல்லாமல் பிறந்திருக்கோமே, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த மனித பிறகு இவ்வளோ சிந்திக்க முடியுது. யானை சிந்திக்குமா, மாடு சிந்திக்குமா, ஆடு சிந்திக்குமா, புலி சிந்திக்குமா, சிங்கம் சிந்திக்குமா, புழு சிந்திக்குமா? எந்த பிறவிக்கும் இந்த சிந்தனை திறன் கிடையாது. சிந்தனை என்பது உண்டு, சிந்திக்க தெரியாது. சிந்தனை கருவி அங்கே உண்டு. இந்த சூக்கும சரீரத்தில் அதை வருது இல்லையா? அது குணசரீரத்தில் வருது இல்லை? சித்தம், சித்தம்ங்கிற கருவி உண்டு. புழுவுக்கும் சித்தம் என்ற கருவி உண்டு. அதை சிந்திக்க தெரியாது. இப்போ நம்ம எவ்வளோ பேருக்கு அறிவுங்கிற கருவி இருக்குது? அறிவுங்கிறது உயிரோடு ஒட்டி இயல்பான தன்மை. அறிவுக்கு காரணம், அறிவை விளங்க செய்கிற கருவி புத்தி. புத்தி வந்து புழுவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? புழுவுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னால் சூக்கும சரீரம் இல்லைன்னு அர்த்தம். இருக்குது, அதுக்கு மனம் இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது. ஒரு புழு போயிட்டுருக்க மேலே ஒரு சின்ன குச்சி வச்சு மேலே அப்படியே லேசாக வச்சு அந்த புழு அப்படி நெளிஞ்சு நம்மளை எதாவது பண்ணுமான்னு பார்க்கும். தேளுக்கு மேலே வச்சு அந்த குச்சி வச்சு அப்படி பண்ணுங்க, அந்த கொடுக்க வச்சு நம்ம கையை கொட்டணும்னு பார்க்கும். அதுக்கு அகங்காரம் இருக்குல்ல. எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் மனம், புத்தி, அகங்காரம் உண்டு, சித்தம் உண்டு, புருடன் உண்டு, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் எல்லாம் உண்டு, மாயை எல்லாம் உண்டு. ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம். 15 தத்துவங்களாகிய
உடல் புற உடல் மட்டும்தான் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வேறுபட்டு இருக்கும். மெய் வாய் கண் மூக்கு செவி கை கால் வாய் எருவாய் கருவாய், அப்புறம் பஞ்சபூதம் 5 மண் நீர் நெருப்பு காற்று வெளி, மெய்வாய் கண்மூக்கு செவி கை கால் வாய் எருவாய் கருவாய். இந்த 15 கருவிலாகிய பருவுடல் மட்டும்தான் ஓர் உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வேறுபட்டிருக்கும். ஒருத்தருடைய கண் போல் இன்னொருத்தருடைய கண் இருப்பாது, ஒருத்தருடைய காது போல் இன்னொருத்தருடைய காது இருக்காது, ஒருத்தருடைய வாய் போல் இன்னொருத்தருடைய வாய் இருக்காது. அப்படி இருந்தால் அடையாளமே தெரியாது. எங்கள் ஐயா ஒரு தடவை ஒரு வினோதமாக ஒரு விகடமாக ஒன்று சொன்னார். வைத்தியநாதன், எத்தனையோ கோடானி கோடு மக்கள் இந்த இறைவன் படைத்திருக்கிறானே, ஒரே மூக்கு தான், ஒரே வாய் தான், 2 கண்ணு தான், 2 காது தான், எப்படி ஒரு வேறுபாடு காட்டியிருக்கானே, இது எதுக்கு அப்படின்னு கேட்டார். அதான் புரியவே மாட்டேங்கியா, எனக்கு என் அறிவுக்கு படவே இல்லைன்னு. நீங்கள் ஒன்று உங்கள் நண்பருடைய மனைவியும் உங்கள் மனைவியும் கூட்டிக் கொண்டு நீங்கள் திரைப்படத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது உங்கள் மனைவி நண்பனின் மனைவி நீங்கள் கூட்டி போய்விடுவீர்கள், உங்கள் மனைவி உங்கள் நண்பன் கூட்டி போய்விடுவான். குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி இதற்காக அப்படின்னு நகைச்சுவை சொல்லுவார் ஐயா. எப்படி சிந்திச்சிருக்கார் பாருங்க, அதுதான் ஜீனியஸ் அவர். எப்படி நல்லா இருக்குல்ல? அதுபோல் நாம் எதையுமே இறைவனுடைய திருவருள் எப்படி அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பு வந்து உலக மக்கள் எல்லோரும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க சேஃபாக வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பொருளை இன்னொருத்தர் தலையிடாமல் ரொம்ப ஹாப்பியாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவன் முன்னாடி அவன் கூட்டு போகிறான், இவன் முன்னாடி அவன் கூட்டு போகிறான், இவன் முன்னாடி அவன் கூட்டு போகிறான். ஈஸியாக இருக்குது. ஐயா சொல்லுவார், இந்த படைப்பினுடைய ரகசியம் யாருக்கு தெரியும்? அப்போ நம்மளோட கடவுள் கட்டிக்காரனா இல்லையா? எல்லா வகையிலும் கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்திருக்கிறான். இப்படி உருவ ஒற்றுமைகள் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு உருவ வேற்றுமையில் இவ்வளவு நுணுக்கங்களை வைத்திருக்கிற இறைவன் நம்மளுக்கு படுகிற துன்பங்களில் உள்ள வேறுபாடுகள் அவனுக்கு தெரியாதா என்ன? அதை மாற்ற முடியாதா என்ன? அந்த துன்பத்தை நம்மிடமிருந்து அகற்ற முடியாதா என்ன? முடியுமா முடியாதா? நீங்கள் பாருங்கள், நான் துன்பப்படுறேன்னு சொன்னீங்கன்னா மற்றவர்கள் சொல்கிறேன்னு வைங்களேன், ஐயோ அப்படியா லிப் சர்வீஸ் தான் பண்ணுவான். லிப் சர்வீஸ்ன்னு என்னன்னு தெரியல, உதட்டளவில் கேட்டு விட்டுருவாங்க ஐயா அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன செய்வான், வெளியில இருந்து ஐயாம்மா இவனுக்கு வேண்டியதுதான், இவனுக்கு வேணும், இந்த சண்டாள பாவிக்கு நல்லா வேணும் நல்லா வேணும் ஐயா அப்படி மாத்தலை இருக்காங்க நாட்டில். இறைவன் வந்து எவ்வளோ அற்புதமான காரியங்கள்லாம் செய்துட்டுருக்கான்னு நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் நினச்சி அவனை மறக்காமல் அவன் திருவுருளையும் நினைந்து வாழ்ந்தோமானால் சிறப்பாக வாழ முடியும். அந்த காணும் உபகாரம் தான் எண்ணி 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 அப்படியே உருகுது நெஞ்சம். இப்படி ஒவ்வொரு செயலையும் நம்ம கூடவே இருந்து நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் இப்போ சித்தாந்தம் நீங்கள் தான் கேட்டுட்டு இருக்கலன்னு அர்த்தமா? காபாலி கேட்கலையா? மாசலாமணி கேட்கலையா? நெல்லையப்பர் கேட்கலையா? உங்களோட உடனாக இருந்து கேட்குறானா இல்லையாங்க? அதனால நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து யார் உபாசன மூர்த்தம் வைத்திருக்கிற உபாசன மூர்த்தங்கள் அனைத்தும் இங்கே வந்து இந்த சைவ சித்தாந்த பாடத்தை கேட்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் காணும் உபகாரம். அதனால் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த உண்மை தான். இப்போ இந்த உண்மைங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுங்க. பேசுவது நான் அல்ல, நம் குருநாதர் நமசிவாமூர்த்திகள் தான் பேசுகிறார்கள். நான் ஒரு மைக், அவ்வளோதான். இந்த காணும் உபகாரத்தை நம்ம நல்லா சிந்திக்கணும். இல்லை காட்டும் உபகாரம் இறைவன் எல்லாருக்கும் ஒரு போல தான் காட்டுகிறான். யாருக்குமே காட்டுவது என்பதில் அவன் வஞ்சம் வைப்பதில்லை. ஆனால் காணும் உபகாரத்தில் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். இன்னாருக்குத்தான் காணும் உபகாரத்தை செய்கிறான். யாருக்கு? உடனாற்றலும் கூட வேலை செய்கிறான். உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, இப்போ நம்ம வந்து நம்ம பெற்ற பிள்ளை இருக்குல்ல, நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைய அந்த சோறை அலைஞ்சி போட்டுன்னா அந்த தாயோட உருட்டி எடுத்து தின்றுவான். பார்த்துக்கலாம், இப்போ பிள்ளை பெற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சோறு அலைஞ்சி போட்டுக்கன்னு சொல்லி அதை தூக்கி அப்படி வலித்து அந்த தட்டிலேருந்து வலித்து கொண்டு இந்த கழனி பானையில் கொண்டு போட மாட்டான். அந்த அலைஞ்சி போட்ட அந்த சாதத்தை எடுத்து ரொம்ப சுவையாக சாப்பிடுவான் தாய். பார்த்துருக்கலாம், நீங்கள் இதே அனுபவிச்சது தானே? அது உண்மையிலே அமிர்தத்தோடு நல்லா இருக்காம்மா தெரியல சொல்லுதாரு, வள்ளுவர் சொல்லுதாரு. அவர் தாயும் இல்லை மண்ணாங்கட்டி, அவர் அடித்து விடுதாரு. என்னன்னு கேட்டேன். அமிர்திலும் ஆற்றல் அடிதே தம்மக்கள் சிறுகைகளாவிய கூழ். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது மாதிரி சிவபெருமான் அந்த அது
காணுங்கண்ணுக்கு காட்டு உளம்போது காணும் உள்ளத்தை கண்டு காட்டல் வார்த்தை முன்னால் ஏகனாகி இறைவன் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோருமே அவன் தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு காட்டு விவகாரத்தையும் காட்டி அவர்களை அப்படியே தன் குழந்தைகளாகவே பாவிக்கிறாமாங்க. 8ஆம் யுத்தத்தில் நீ என் மகன்னு சொல்லிடுறான். 8, 9, 10, 11 வரும்போது அப்படியே புள்ள சாப்பிட்ற சாதத்தை அமிர்தத்தோட மேலாக்கிறது ஒரு தாய் எப்படி சாப்பிட்றாளோ அப்படி அவன் திம்பான் அப்படிங்கிறாரு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு அப்படியே இலகி போய் லிக்விட் ஆகி உள்ள ஒன்றுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 16ஆம் யுத்தத்தினால காணும் உபகாரத்தை வச்சு ஐயா அழுகுன்னு நினைவில் நிற்கும். நான் சாப்பிட்ற எச்சி அவனும் என் கூட எச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயா சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்கிட்ட ஒன்றும் நாலேஜில் கிடையாது. என் எச்சி அவன் சாப்பிடுதானே, புள்ள எச்சியா தாப்பன் சாப்பிடுறது இங்கே நேச்சுரல் தானே. காணும் உபகாரங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எச்சி அவன் சாப்பிட்றது தான் காணும் உபகாரம். யோசிச்சு பாருங்க, எப்படி கீழே இறங்கி நம்மோடு அப்படியே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று இவனை எப்படிம்மா மறக்கலாமா? மறவாது இருந்தால் போதும், மற்றதெல்லாம் அவன் கடப்பாடு. இந்த சிவஞான சம்பந்தம் அருமையாக சொல்வார். விட்டுருங்க, நீ பார்த்து என்ன செய்யணுமோ செய்வார். நமக்கு தெளிவு வராத வரைக்கும், நம்ம துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடுவது வரைக்கும் அவன் மேல உள்ள நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு நம்பிக்கை வரும். அது வேண்டாங்கிறாது. 16ஆம் யுத்தத்தில் கூடவே நிற்கிறான். அவன் செய்வான், நிச்சயமாக செய்வான், உறுதியாக செய்வான். இவன் இல்லாமல் வேறு யார் நமக்கு செய்யப்போ? எல்லாம் லிப் சர்வீஸு. நண்பர்கள்னு சொல்கிறோம், உறவினர்னு சொல்கிறோம், சகோதரர்னு சொல்கிறோம், எல்லாம் லிப் சர்வீஸ். உண்டா இல்லையா? எல்லாம் வாய்ப்பந்தல் போடுவாங்க. நமக்கு முழுக்க உதவி செய்யக்கூடியவன் ஒரே ஒருவன் சிவபெருமான் ஒருவனே. அவனை எப்போது எண்ணிக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்வே முத்தி வாழ்வு. இந்த ஆன்மா தூய்மை அடைஞ்சு விடுது. அதுக்கு பேர் சுத்தான்மா என்று பெயர். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வுக்கு என்ன பேர்? முத்தி வாழ்வு. சுத்த ஆன்மான்னு பேர். கேவலத்தில் ஆன்மா, சகலத்தில் ஆன்மா, சுத்தத்தில் ஆன்மா. உடம்போடு இருக்கும் பொழுது ஆன்மா சுத்தான்மாக இருக்கிறது. இந்த உணர்வோடு இருந்தால் அந்த உடம்பை விடும் பொழுது அது முத்தான்மாக மாறிவிடுகிறது. சுத்தான்மா வேறு, முத்தான்மா வேறு. சுத்தான்மா உடலோடு இருக்கவரே சுத்தான்மா, உடலை விடும்போது அது முத்தான்மா, அது நிலைத்த முத்தி ஆகிவிடுகிறது என்று சொல்லி, இதோடு 11ஆம் சூத்திரத்தோட சிவஞான போதம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல, முடியலை. இந்த சுத்தான்மா இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதை 12ஆம் சூத்திரத்தில் சொல்ல போறார். சிவஞான சித்தியாரில் 10, 11ஆம் சூத்திரங்களை இப்போ நாம் சிந்திக்க இருக்கிறோம். முக்கிய ஒரு சில பாடல்களை சொல்கிறேன். அந்த பாடல்கள் ரொம்ப நுட்பமான செய்திகள் பலவற்றை நம்ம மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லுது. அதனால சொல்லுது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலம் மாய தன்னோடு வல்வினை இன்றே சூத்திரதாரி சொன்னார். மெய்கண்டார் நம்மகிட்ட சூத்திரதாரி இருக்கார். மெய்கண்டாரும் சூத்திரதாரி. மெய்கண்டார் சிவன் தானே, குருவே சிவமான கூறினார். இந்த கருத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாணவர் தானே அருணந்தி சிவன். அவர் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கணக்கே சரியாக இல்லை மாதிரி தெரியுது. சிவபெருமான் கூட இப்படி தப்பு கணக்கெல்லாம் போடுவானா அப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவன் நினச்சா என்னவும் பண்ணலாம், அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் குடியரசுத் தலைவன் தான், சில சமயம் சர்வாதிகாரத்தனமும் பண்ணுறான் சிவபெருமான். அது மாதிரி ஒரு வருமாடி செய்கிறாரு. ஆனால் சர்வாதிகாரத்தனம் இல்லை. அதாவது அவனை நினைந்திருப்பவர்களுக்கு, அவனோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாக இருப்பதை உணர்ந்து நன்றி உணர்வு மேலும் மேலும் செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அவன் எத்தனை விதமான கீழ்கணக்கெல்லாம் எழுதுவான் போல தெரியுது. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசது. இதில் ஒரு முக்கியமாக எடுத்துக்கிறது என்னன்னா, மலம் மாயதனோட வல்வினைன்னு ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க சூத்திரத்தில். அது அவருடைய மாணவர் அருணந்தி சிவன் என்ன பண்ணுறது, வல்வினைங்கிறத கொஞ்சம் கடுமையாக பார்த்து, வல்வினை கொடிய வினை, தாங்க முடியாத மக்கள் சங்கடப்படுறது வினையில் தான். தானம் ஒன்று இருக்குது தெரியல அனைவருக்கு. இந்த உடம்பு மாயிலிருந்து வந்ததுங்கிறது அனைவருக்கு தெரியல. துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது என்னடா இது பெரிய சங்கடமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க.
ஆனால் இதைத்தான் இவர் அருணதி சிவாச்சாரியர் எடுத்து அந்த பாட்டில் முதல்ல வைக்கிறார். எப்படி வைக்கிறாருன்னா, இந்த பாட்டை முதல்ல வாய்ச்சிடுறேன், அப்புறம் பொருளை சொல்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது 304வது பாட்டு சிவஞான சித்தியார். இவன் உலகில் இதமகிதம் செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார் பாலை செய்யும். அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்மனையில் நின்றிடவும் அகலும் குற்றம். சிவனும் இவர் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுமே. 304வது பாட்டு. இது என்ன செய்தி சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவன் ஏன் என்னோட ஒன்றாயும் உடனாயும் வேற நான் நின்றெல்லாம் விட்டு அந்த காலத்தில் 2ஆம் சித்திரம் டயத்தில் அதை இப்போ உணர்ந்து அவன் என்ன செய்கிறான், என்ன ரொம்ப அனன்யமாக நிற்கிறான், அந்நியம் இல்லாமல் நிற்கிறான். அப்பா நீ நீ என்ன சொல்கிற அப்பா, அதை நான் ஒரு சற்புத்திரன் ஒரு தகப்பன் சொல்வது எப்படி தலைமையில் கொண்டு காரியங்கள் நடத்தணும், அதுபோல் நான் உன்னுடைய பிள்ளைன்னு என்னை எப்போ 8ஆம் சித்திரத்திலே சொல்லிட்டியோ நான் இருந்து உன் பிள்ளை ஆகிட்டேன்ப்பா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் செய்கிறேங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னா, அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்மனையில் நின்றிடவும். இதான் ரீசன் சொல்கிறார் அவர். அகலும் குற்றம்னா என்ன அர்த்தம்னா, குற்றம் என்பது என்ன தெரியுமில்ல, ஆணவமலை பற்று. சுவாமிகள் சொல்வார், அனாதியே ஆணவமலத்தை பற்றியதாகிய உயிர் குற்றம் சொல்லுவார் சிற்றுரையில். சிவஞான போதம் 4ஆம் சித்திரம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தியை சொல்றார். அனாதியே ஆணவமலத்தை பற்றியதாகிய உயிர் குற்றம் என்று சொல்வார். அகலும் குற்றம் அப்படின்னா ஆணவமலை பற்று அவனுக்கு நீங்கிருதுங்கிறார். ஏன்னா இவன் சார்ந்திருக்கிற பொருள் ஒரே பொருள் தான், அது வேற யாரும் இல்லை, அவன் தகப்பன் தான், அவன் தகப்பனை தான் சார்ந்திருக்கான் இவன். அப்போ தகப்பன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், அவனோட மேலான ஒரு பொருள் இல்லை இல்லையா. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணீர் செய்ய சங்கரந்தாலும் வரவாமை பொருள் என அந்நிலையில் உணர்ந்தால் அந்த பொருள். அப்போ அவனுக்கு ஆணவமலை பற்று இல்லைங்கிறது கிளியர் ஆகிட்டல. அகலும் குற்றம் அந்த ஆணவமலை பற்று தானே அகன்று விடுகிறது அப்படின்றார். மலம் மாயை தன்னோடு வல்வினை என்றேன். என்ன பண்ணுறாரு, ஆணவமலை குற்றம் வந்த உடனே நீங்கிற உடனே இவன் இப்படி இருக்கிறனால என் மகன் இப்படி ஒரு சிவமகன், இந்த சிவமகனுக்கு யாராவது தீமை செய்தாங்கன்னா, இந்த பிறவியில் யாராவது செய்தாங்கன்னா, இவன் முன்பிறவியில் எவ்வளோ தீமைகள் செய்திருப்பான்ல, அந்த பையனை இவன் இப்போ அனுபவிக்கணும்ல, இவன் அனுபவிக்க மாட்டான். எவன் இவனுக்கு தீமை செய்தானோ அவன் கணக்கில் ஏற்றிடுவேண்டா அப்படிங்கிறான். கணக்கே ஒரு தினசாக இருக்கு. இந்த பிறவி என் சிவன் மகனாகி இவனுக்கு யாராவது இந்த பிறவியில் நன்மை செய்தாங்கன்னா, என் மகன் முன்பிறவியில் நிறைய புண்ணியம் செய்திருப்பான்ல, அந்த புண்ணியத்தினுடைய பயனை எல்லாம் இவனுக்கு இந்த பிறகு யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ அவன் கணக்கில் ஏற்றிடுவேன்றார். இந்த கணக்கு சரியாக இருக்குது. ஆனால் அவன் செய்யாத பாவத்துக்கு அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதான் விவகாரமாக இருக்குது. அதான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை அவங்ககிட்ட போய் கொஸ்டின் பண்ண முடியாது. சிவருவாண்டு என்னையா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கலாமான்னா ஒரு லாஜிக்கு கொஞ்சம் இடிக்கத்தான் செய்யுது. இல்லை அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், கீழே அடுத்தால 3வது 5வது வரியில் விவரம் சொல்கிறான் பாருங்க. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் அனன்யமான சொல்லிட்டு இவனுக்கு செய்ததெல்லாம் எனக்கு செய்ததுன்னு ஒரு போர்டு போட்டான். நீ என் மகனுக்கு என்னெல்லாம் செய்தி அது எனக்கு செய்த மாதிரி. ஏன் நான் வேற என் மகன் வேற. நம்ம இப்போ விவகாரம் பண்ணுறோம்ல உலகத்தில். இப்போ தகப்பனை மகன் அடித்தா மகனை தகப்பன் அடித்தா எங்கள் அப்பா அடித்தான்னா என்ன அடித்தான்னால எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம மாற நீட்டி போகிறோம்ல. அது மாதிரி நமக்கு அவன் சிவருமாக மாற துருத்திக்கிட்டு வரான். மாறுன்னா தெரியுமா, நெஞ்சை துருத்திக்கிட்டு வாரான் சிவருமா நமக்கா வேண்டி. என் மகனுக்கு செய்தானே எனக்கு செய்தானே தொலைச்சி போடுவான். யார் அவன்? என் மகன், சிவமகன். எப்படி நெஞ்சு நெகிழுதா இல்லையா? ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவனை முழுக்க நீதான்ப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பார்த்தாச்சு. இந்த 35-45 வயசில் பார்த்தாச்சுப்பா, போதும்ப்பா. எல்லாம் வெறும் லிப் சர்வீஸ், எல்லாம் நீதாப்பா. இதில் கொஞ்சம் விட்டு தான் வரும். அது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆனால் அந்த உரைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக அப்பன் திருவடியிலேயே நீங்கள் மனம் பற்றிட்டேன்னு வச்சுங்களேன், கைவிட மாட்டான் கனக சபேசன். ஒரு பிடி அது இப்படி ஒரு பெரிய போனஸ். இது பெரிய போனஸுங்க.
ஏன்னாட்டா இந்த வினை கழிஞ்சு தான் அடுத்த வீடு பேருக்கு போகணும்ல. இந்த வினையை கழிக்கிறதுக்கு எப்படி கழிப்பான்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டு இருப்பான். அது என்ன பண்ணார் சித்தியாரில் அருணந்தி சிவம், வினை கழிக்கிறது தானே, அது கணக்கு போட்டு வச்சுருக்காரு. பாரு இந்த கணக்கு எப்படி இருக்குது. நீ என் மகனுக்கு செய்தானா எனக்கு செய்தானா, எனக்கு தீமை செய்தால் நான் உன்னை விடுவேனா? இப்போ என் மகனுக்கு தீமை செய்யறதில்லை, தொலைச்சி பண்ணுவோம் தொலைச்சி. இப்போ நமக்கு டபுள் போனஸ் கிடைக்குது. நமக்கு துன்பமே வருவதில்லை. நமக்கு எவனாவது துன்பம் செய்தால் அவன் அழுந்துவான். விவகாரம் பெருசாக போயிடுது. அதனால் நம்ம சைவ தான் பயிற்சி மையக்காரத்தில் பயில்கிற மாணவர்களுக்கு யாராவது தீமை செய்தாங்கன்னா அவங்க நல்லா ஐயோ, ஏன்னா பிரமாணம், அது ஆகம பிரமாணம். நான் ஐ டோன்ட் சே எனிதிங் ஆஃப் மை ஓன் அக்கார்ட், ஆன் மை ஓன் அக்கார்ட். ஐ டெல் யூ த ஃபேக்ட், நேக்கட் ஃபேக்ட். துப்புர சொல்லார், அடுத்தால சொல்லாது இப்படி செட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அடுத்தால சொல்ல பாருங்க, பவமகளை அவனை பிறவியே நீக்கிறான். இனி பூலோகத்தில் நம்ம பவம்னா பிறப்பு அகலை, குற்றம் அகலைன்னாரு. ஆனவமெல்லாம் நீங்காச்சு மேலே சொல்லிட்டார்ல. இப்போ பவம் அகலைன்னாரு, ஆனவமே நீங்கள் பூஜை பண்ணணுமே, அவனுக்கு பிறப்பு இருந்ததுக்கு பிறப்பும் நீங்காச்சு. உடனாகி நின்று கொள்வன், நான் அவன் கூடவே இருப்பேன். ஏன்னா ஆனவமெல்லாம் அற்றவன் சிவன் தானே. என் பிள்ளை என்ன மாதிரி சுத்தமாக வந்துட்டான், தங்க கம்பியாக வந்துட்டான். என்னமோ இடையில வாலிபம் இருக்குல்ல, அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தான், இளமத்தனம். இப்போ வந்துட்டான், என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான். உடனாகி நின்று கொள்வன் பரிவாய். ஒருவேளை ஒரு வாசனை காரணமாக சின்ன சின்ன தவறு எதாவது பண்ணியிருந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேங்கிறான். பரிவால் பாதகத்தை செய்திருந்தும் பணியாக்கி விடுமே. எத்தோ பெரிய போனஸை கொடுக்குறான் பார்த்தீங்களா, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா நமக்கு. இவன் உலகில் இதமகித செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பால் இசையும். அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகிய அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம். சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்ததென்றும் பவமகர உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுமே. அற்புதமாக எந்த விதமான பிசுறும் இல்லாமல் துப்புரவாக பேசுகிறார் சிவபெருமான். 14 310வது பாட்டு. மொத்தமே சித்தியார் 328 தான். 310வது பாட்டு பாரு. காயம் ஒளிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்டக் கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டிக் கண்டிடுமா போல ஈசன் உயிர்களுக்கு காட்டிக் கண்டிடுவன். இத்த ஆயும் அறிவுடையவனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறைமையாலே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவ அனுபவம் மருவிக்கொண்டே. இந்த ஆன்மா காயத்தோடு இருக்க வரைக்கும் சுத்த நிலை, காயம் நீங்கின உடனே முத்த நிலை. அவன் திருவடி கீழே உட்கார்ந்துருக்கும் போது மாறாத சிவ அனுபவம்னு ஒரு தொடர் இருக்கு பாருங்க. அந்த சிவ அனுபவம் மாறுமா, அட்ஜெக்டிவ் போடுறாரு, மாறாத, எவர் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறார். இட்ஸ் நெவர் சேஞ்சபிள், நெவர் சேஞ்சபிள், எவர் எக்ஸிஸ்டிங். மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே அரண் மலரடி கீழ் இருப்பன். மாயமெல்லாம் நீங்கி எல்லா மயக்கங்களும் நீங்கிடும். இந்த மயக்கம் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, பெருமாளுடைய திருவடியே எப்போது நினைஞ்சிருக்கு. திருவடினா ஒன்றுமே இல்லை, சக்தி. சிவாயனம் என்பது சக்தி தான், சிவன் இல்லை. சிவாயனம் என்ற மந்திரச்சொல் அம்மையினுடைய வடிவந்தான் அது. ஆனால் திருவாசகத்தில் அழகா சொல்கிற, திருவாசகம் நங்கைக்கு நல்லா தெரியுமே. கடைசியில் திருவாசகத்தை எப்படி முடிக்கிறா பார்த்தீங்களா? 4ஆம் திருமுறை முடியும் போல, 8ஆம் திருமுறை முடியும் போல எப்படி முடியுது? அம்மை எனக்கு, அம்மை எனக்குன்னு ஏன் எழுக்கிறியா? அம்மைக்கு அப்புறம் ஒரு கமா போடுங்களேன் தாயே. அம்மை எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோவே. இல்லை அம்மா தான். பாருங்களேன், வாழ்க்கை முறை எப்படி இருக்கு. கல்யாணம் ஆகி போனே அம்மா தானே எல்லாம் பார்த்துக்கிட்டா. வேறு உங்களை யார் பார்த்தா? கணவன் வீட்டுக்கு போன போது தானே அம்மா கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆகிட்டு, கொஞ்சம் கட் ஆகிட்டு. அவங்க அம்மா தானே எல்லாமே. ஆளுனால் அம்மா தானே, வேறு யார் சொல்லுங்களேன். த்ரூட்டு என்னைக்கு பிறந்தமோ அன்னிலிருந்து கடைசியிலையும்
10-12 வயசு பையனை கூட ஒரு அம்மா குளிப்பாட்டுறத நான் பார்த்துருந்தேன். என்னம்மா இதுக்கப்புறம் குளிப்பாட்டுற? அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன எப்படி பேசியா, உங்கள் வேலையை பார்த்து போவா அப்படின்ட்டான். ஏன்டா பேசினா பேச்சு போதுமா, அவனை குளிச்சுக்குவான் அப்படின்னு நான் சொன்னேன். அவனோட சண்டைக்கு வந்துட்டான். தாய்ன்னா அவ்வளோ பெரிய, அந்த தாய் தான் எல்லாமே. மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே. அருமையாக சொல்றாரு. காட்டிக் கண்டிடுமா போல காட்டிக் கண்டிடுவன். காட்டுவது அறிவு தெளிவு பெற, காணுவது இச்சை ஒழுங்குபட. காட்டுவது அறிவு தெளிவுபட, காணுவது இச்சை ஒழுங்கு பெற. அவன் காணவில்லை என்றால் நம்ம இச்சை ஒழுங்காக, நம்ம இச்சை அதுவாட மூதை என்னத்தை இல்லாமோ நினச்சி தொலைக்கும். உறுதி இல்லாமல் இது பாரு அது குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க. குரங்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று திரியக்கூடிய தன்மையுடையது இச்சை. அந்த இச்சையை ஒழுங்குபடுத்துவது இதுதான். காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டிலும் அயரா அன்பு. அந்த அயரா அன்பு தான் மறவாத இச்சைங்கிறார் சிவஞான சுவாமிகள். அயரா மறவாத அன்பு இச்சை. அரண்கடல் அவன் திருவடி. திருவடி என்பது அம்மை தான். இது முத்தி நிலையில் நம்ம எப்படி இருப்போம்னு திருவருப்பையில் சொல்கிறார் உமாவிஸ்வம். அம்மை வடிவு தான் நமக்கு. சக்தியின் வடிவை நம்ம பெற்றுவோம். சக்தியுடைய பெற்ற சக்தி எப்போதும் அவனையே பார்த்துட்டு இருக்கால. எப்படி? அம்மை காண இவன் ஆடுகிறான். எடுத்த எடுப்பிலே திருநீலகண்ட கோயவனார் புராணத்தில் சொல்லும்போது உமையவள் காணனே சொல்லிடுவான். அம்மை பார்க்கத்தான் ஆடிக்கிட்டு இருக்கான், நம்ம பார்க்க ஆடிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அம்மை வடிவு பெற்று அவன் ஆட்டுறது யாரு காண்பா? முத்திங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, எல்லாருமே அம்மை வடிவு ஆயிடும். இந்த இடத்துல வைணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஆன்மாக்களும் பெண்கள் ஆவார்கள்னு அடித்தாங்க. அந்த இது நுட்பம் தெரியாமல். ஆன்மாக்களில் ஆண்கள் பெண்கள் இந்த வேறுபாடே கிடையாது சைவத்தில். புற உடம்பில் மட்டும்தான் வேறுபாடு. அது உலகில் சில காரியங்கள் நடப்பதற்காக வேண்டி. மற்றபடி ஆன்மாக்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. அம்மை வடிவு ஏன்னு கேட்டால் எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் தாய் வயிற்றுலேருந்து தான் வருது. திரும்ப அந்த தாய் வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுறோம். அவன் சிவகாமி வயிற்றுல தான் வெளியே வந்தோம், திரும்ப சிவகாமி வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுறோம். இடையில டெம்பரரி மதர்ஸ் மெனி 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 மெனி. அதான் விஷயம். இப்போ தெளிவாக இருக்குல்ல சித்தாந்தம், பிசிறே இருக்காது. அதனால் எல்லாரும் தாயை மதிக்கணும், தமக்கையை மதிக்கணும், தங்கியை மதிக்கணும், மகளை மதிக்கணும், மருமகளை மதிக்கணும், பேத்தியை மதிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிற மனைவியையும் மதிக்கணும். இந்த ஒரு செய்தி சைவ சித்தாந்த உலகத்தில் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிற செய்தி, ஆணவமலம் நீங்கும் ஆணவமலம் நீங்கும் ஆணவமலம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த ஆணவமலம் எங்கே போகும் எங்கே போகும்னு ஒரு கேள்வி இருக்குது. இது உண்மை விளக்க ஆசிரியர் இதை பற்றி விளக்கமாக 52வது பாட்டில் சொல்கிறாரு. இதை எடுத்துக்கொண்டு இவரும் கொஞ்சம் கிளியராக போடுறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, 314வது பாட்டு பாருங்க. ஆணவன்தான் அனாதி அந்தம் அடையாதாகும், அடையின் அந்த ஆன்மாவும் அழியும். அப்படின்னா எனில் செம்பில் காணலுறும் களிம்பு ரதகுலிகை பரிசிக்க கழியும், செம்புரு நிற்க கண்டோம் அன்றே தானுவின் தன்களில் அனை தவிரும் மலம் தவிர்ந்தால் தான் சுத்தனாயிருக்க முக்தி. அரண் தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லை எனில் அருக்கன் புகுத இருள் போம் அடியில் பொருந்த மலம் போம். அருக்கன் புகுத இருள் போம் அடியில் பொருந்த மலம் போம். இப்போ ஒரு உண்மையை நம்ம சிந்திச்சுட்டு அப்புறம் அந்த பாட்டில் உள்ள நுட்பத்தை பார்ப்போம். இப்போ இங்கே நல்ல வெளிச்சமாக இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, மின் ஒளி இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே இருட்டு இருக்கா இல்லையா? இருக்கிற இருட்டை காணாம எங்கே இருட்டு? அதாவது ஒளி, சூரிய ஒளியில் இருட்டு அப்படித்தானே உலகம் முழுதும் அப்படித்தானே இருக்குது. அதுபோல் இறைவனுடைய அருளை இந்த ஆன்மா பற்றி நிற்குமானால் இந்த ஆன்மாவிடத்தில் இந்த ஆணவமலம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது வேலை செய்யாது, டிஃபங்க்ட்னு அர்த்தம். எத்தாவது சொல்கிறார். அதாவது அருக்கன் புகுத இருள் போம், அருக்கன்னா சூரியன், இருள் போம் அடியில் பொருந்த மலம் போம். சிவனோட திருவடியே நினச்சிட்டு இருந்தால் ஆணவமலம் இருக்கும்.
அது அந்த ஆன்மாவை அது ஒன்றும் செய்ய முடியாது, இன்னெஃபெக்டிவ் ஆகிடும் அது. எத்தான் அவர் சொல்கிறார். அதனால் இறைவன் திருவுருளை நினைந்திருப்பது ஒன்று தான் நமக்கு லௌகிக வாழ்க்கைக்கும் சிறப்பு, தெய்வீக வாழ்க்கைக்கும் சிறப்பு. இது நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அப்படி போட்டார். இதில் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார். முதல்ல பாட்டை சொல்கிறேன். எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றான் ஆகில் எல்லோரும் காணவே வேண்டும் தான். அப்படி தானே? கடவுள் தான் எங்கே நிறைஞ்சிருக்கான் அப்படின்னா எல்லோரும் பார்க்கணும்ல. எப்படின்னா நமக்கு என்னென்னா, இப்போ இந்த ஒளி எங்கே நிறைஞ்சிருக்குன்னா எல்லோரும் பார்க்குறோம்ல. இப்போ ஒளிக்கு ஓமையாக சிவனை சொன்னபோது ஒளி எங்கே நிறைஞ்சிருக்கு, அங்கே ஒளியை பார்க்குறமே, நல்லா இருக்குது, ஒளியாக இருக்குது, இருட்டை காணமே சொல்கிறோம்ல. எப்படி விவகாரம் எப்படி போட்டுறா பாருங்க. எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றான் ஆகில் எல்லாரும் காண வேண்டும் தானே என்னில் இங்குந்தான் அந்தருக்கு இரவி இருளாகும். என்னாலும் கண் தெரியாதவர்களுக்கு அந்த ஒளி காண முடியாது அல்லவா? இல்லை. அப்போ என்ன ஆகுது? இவன் ஈசன் அருட்கண் இல்லாதாருக்கு, இவ் ஈசன் அருட்கண் இல்லாதவர்கள்லாம் குருடர்கள்ங்கிறார். அவர்கள் ஆணவமல குருடர்கள்னு பேர் அவருக்கு. இருட்கண் அது ஆணவமல பற்றுடைய கண்ணு இருட்கண். ஈசன் அதாவது இறைவை பற்றுள்ளவர்களுடைய கண்ணுக்கு அருட்கண்ணு பேர். இங்குந்தான் அந்தகருக்கு ரவி சூரியன் இருளாகும். ஈசன் அருட்கண் இல்லாருக்கு ஒளியே இருளாகும். இறைவனை பற்றவர்களுக்கு அந்த ஒளி கூட இருளாகத்தான் தெரியும். ஏன்னா கண்ணும் தெரியாதவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. அதுபோல பங்கந்தான் எழும்பதமும் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல பருவம் செய்வது. அது அப்புறமா இப்போ தாமரை மலர் சூரியன் வரந்தனையும் கூம்பியே இருக்கும். சூரியன் வர 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 அந்த சூரியன் உதிக்கும் திசை நோக்கி திரும்பி அந்த ஒளி ஏற்பட மலர் அப்படி விரிந்து கொண்டே இருக்கும். பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்த்திடுவது போல பருவம் சேர் உயிருக்கு, பக்குவமுடைய உயிருக்கு துங்கரன் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குள் சோதியார் தோன்றிடுவன் காணே. இந்த ஞானக்கண் கொடுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஞானக்கண் எப்படி இருக்கும்? நமக்கு ஊனக்கண் தானா தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு ஒரு கதை இருக்குது. கதைன்னா உள்ள அந்த ஒரு நூலில் உள்ள கதை தான், பெரிய நூல், 50 காப்பியங்கள் ஒன்று. சிலப்பதிகாரத்தில் ஒரு பாசண்ட சாத்தான் கதைன்னு ஒரு கதை இருக்குது. ஒரு ஊரில் ஒரு வணிகர் இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகிட்டுது. கொஞ்ச காலம் குழந்தை இல்லை மனைவிக்கு. அந்த காலத்துலலாம் பிள்ளை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சமுதாய விதி இருந்தது. என்ன 2வது கல்யாணம் பண்ணிட்டல, மூத்தவளுக்கு பிள்ளை இல்லை. ஓ அப்படியா, சரி சரின்றான். அப்படி ஒரு விதி இருந்தது. ஆனால் 2வது ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அவர். யார்? அந்த வணிகர். உங்கள் சொந்தக்காரர் கூட இருக்கலாம்னு நினைக்கேன். என்ன இது கதை என்னாச்சு? 2வது கல்யாணம் பண்ணி வந்து 2ஆம் தரக்காரி வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறந்துச்சு. பொல்லாத வணிகர் தான். ஏன் மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா, அந்த பிள்ளையை பெற்றுட்டு அவன் பாட்டில் 2ஆம் தரக்காரிகிட்ட கொடுத்துட்டு, 2ஆம் தரக்காரி பெரும்பாலும் மூத்தோடையாக இருக்க வீட்டுக்கு வரும்போது வேலைக்காரியாக தான் வந்துடுவாள். 2ஆம் தரக்காரின்னு பேரை தவிர ஆனால் அவள்கிட்ட எல்லா வேலையும் வாங்குவாங்க. அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. அவள் சித்தாத்தாட்ட அந்த பிள்ளை ரொம்ப ஒட்டிக்கிட்டு, அம்மாட்ட போகாது, இவட்ட தான் கிடக்கும். இவட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு பிள்ளை ஜாலியாக இருக்குது. அவளும் பிள்ளைன்னு ரொம்ப இதாக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஜாலினோ ஜிம்கானோ ரொம்ப ஜோவியல் ஆகிட்டாங்க. யாரும் மூத்ததாரியும் செட்டியாரையாவும். வணிகர்னு நாகரிகமாக சொன்னேன், செட்டியாரியான தான் புரியுது நமக்கு. இப்படி 2 பேரும் ஜாலியான உடனே ஒரு நாள் 2 பேரும் பிளான் போடுறாங்க. நம்ம ரொம்ப வெளியூர்லாம் பிரயாணம் போயிட்டு வரோம், வெளிநாடெல்லாம். அப்போல்லாம் விசாலாம் கிடையாது. அப்படி ஜாலியாக பாஸ்போர்ட்டு விசாலாம் கிடையாது. கப்பலில் போயிட்டு வரோன்ட்டு போய் எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. இந்த பிள்ளை இவட்ட ஒட்டிக்கிட்டுது. அதுக்கு 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு ஆகிட்டுது, 2.5 வயசு ஆகிட்டுது. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, கோயில், அந்த ஊரில் ஒரு சாத்தான் கோயில் இருக்குது. சாத்தான் கோயில்னால் என்ன அர்த்தம்னா காவல் தெய்வம்னு அர்த்தம். காவல் தெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. போன இடத்துல அங்கே ஒரு பேய் இருந்து இந்த பிள்ளையை அடித்து கொண்டு விடுது. அப்போ அந்த பேய் கொண்டு போனோடனே இவன் பிள்ளைய சாமி கும்பிட்டு வந்து பார்க்க பிள்ளையை காணும்.
பிள்ளையை காணணும்னா இவருக்கு அப்போ தான் இவளுக்கு தோணுது இது தான் பிள்ளை இல்லைன்னு. அவன் சாத்தாங்கிட்ட சொல்லுதான், இந்த பாரு உன் கோயிலுக்கு பிள்ளைய நான் தான் வந்தோம், செக்களத்து பிள்ளையை தான் கொண்டு வந்தேன். பிள்ளைக்காரி பிள்ளையை கேட்பா, நான் சண்டாளி ஆயிடுவேன், நீ இந்த பிள்ளையை தரதா இருந்தால் தந்துரு, நான் பேயிட்டு இருந்து பிடுங்கி பிள்ளையை நீ தந்துடணும், அப்படிலாம் உன் முன்னால் பாடு கிடந்து நான் சாவேன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்துட்டான். பாடு கிடந்து சாவேன் என்பது சிலப்பதிகார வழக்கு. உண்ணாவிரதம் இருந்தால் உண்ணாவிரதம் இருந்தால் சாக போகக்கூடிய அளவுக்கு இவளுக்கு உடல் மெலிஞ்சிச்சு. அங்கேயே பாடு கிடந்தா. சாத்தான் பயந்துட்டான். ஏன்னா கடவுள் மேலே பழி வந்துட்டுனா, கடவுளில் தெய்வம் தான், கடவுள் வேறு தெய்வம் வேறு. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஓஹோ நம்ம கடைசியில் பழி நம்ம மேலே விழுந்தோம் அப்படின்னு இருந்தால் பேயிட்டு போய் பிள்ளையை பிடுங்கக்கூடிய அளவுக்கு சாத்தானுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது. பேயும் எடுத்த பிள்ளையை என்னெல்லாமல் பண்ணி தொலைச்சிருக்கோம். இப்போ என்ன செய்ய சொல்லி இவனே என்ன ஆகிட்டான்னு கேட்டால், அந்த பிள்ளை மாதிரியே இவன் மடியில் வந்துட்டான். பிள்ளை கிடச்சின்னு சொல்லிட்டு சாத்தான் நந்திப்பான்னு சொல்லிட்டு கல்லை பார்த்து கும்பிட்டு போயிட்டான். சாத்தான் இங்கே வந்துட்டான், அங்கே கல் தானே. வீட்டுக்கு வந்துட்டான். பிள்ளை வளருது, நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக பிள்ளை வளருது. ஊருக்கு போனவங்களாம் வந்தாச்சு. பிள்ளை வளர்ந்து பெரிய பையன் ஆகிட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு. பையன் ஜில்லுன்னு கொண்டாட்டி ரொம்ப லட்சணமாக இருக்கா. மகாலட்சுமியோடு இவளை பார்த்தா தோற்றுரும், அவ்வளோ அழகாக இருக்கா. இதில் பெரியவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா செத்தாச்சு. இவளும் போய் சேர்ந்துட்டா. இளைய சித்தாத்தாளும் போயிட்டா. இவன் அந்த பிள்ளையை கண்டு ஒதுங்குதான். யார்? பையன். அவன் சாத்தான்னு அவளுக்கு தெரியாது. அவள் தான் புருஷன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் நெருங்க அவன் சொல்லுவான், அந்த பார்வையில் நான் உண்மையிலேயே ஒரு மனுஷனே இல்லை, நான் ஒரு தெய்வம், அந்த காவல் தெய்வம். இப்படி உங்கள் சித்தாத்தா கதையெல்லாம் எழுதி சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலையில் நான் இங்கே உன் வீட்டில் இருக்கேன். நீ என்னவோ நான் அவன்னு நினச்சிக்கிட்டு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்கெல்லாம், என்னை விட்டுரு, நான் போகணும், என்னவோ ஓடி போயிட்டாரு எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லிடு ஊரில் அப்படின்னு. செட்டி வீட்டு வழக்கு எல்லாம் வழக்குகள் தான். போனவர் தான் ஆளை காணும், கடலில் கடந்தாரோ எங்கே போனாரோ யாருண்டா அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல. இந்த திரைக்கடலோடையும் திரைவியும் தேடுங்கிறது செட்டி விட்டு வழக்கம் தான். என்ன ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தான் அவன். டேய், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஒரு காரியம் பண்ணும், நீர் தான் அந்த பாசண்டை சாத்தாங்கிறது உண்மையானால் அது எனக்கு காட்டிட்டு அப்புறம் நிற்போம். அப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு என்ன சொல்லுமோ சொல்லிட்டு கதை பண்ணிக்குவோம். நீ அதை காட்டணும். இவன் எப்படி காட்ட முடியும்? அவளுக்கு அவ்வளோ மனுஷி, இவனோ தெய்வம், எப்படி காட்டுவான் சொல்லுங்களேன்? காட்டுறது அதை சிலப்பதிகாரத்தில் இந்த செய்தி யாருமே செய்கிறாரு. அதான் நமக்கு அவர் என்னவோ சமண முனிவர் ஆயிட்டார், அதோட முழு சைவ முனிவர். யார்? இந்த இளங்கோவடிகள். ஏன்னா சிவபெருமானை பற்றி சொல்ல பிறவாயாக்கே பெரியவன் கோயில்னு பெருமையாக பேசுகிற பார்த்தா பெரிய சைவ பெருமகனாக தெரியுதார். ஏதோ ஒரு சமண முனிவர் ஆயிட்டார், அவ்வளோதான். அவர் சொல்கிற அப்போ அவர் என்ன பண்ணுறார், அந்த சாத்தான் என்ன பண்ணுறாரு, இவளுக்கு நம்ம எப்படி காட்டுறது? அந்த கண் கொண்டு இவள் நம்மை காண முடியாது, மனுஷ கண் கொண்டு தெய்வத்தை காண முடியாது. என் கண்ணை அவளுக்கு கொடுத்து காட்டி காண்டலின் தன் கண்ணை கொடுத்து அவளை காணுமாறு செய்வோம் அப்படின்ட்டு தன் கண்ணை கொடுக்குறாரு. இப்போ காணுன்னு சொல்லி விஸ்வரூபம் எடுத்து காட்டுறான். விஸ்வரூபம்னா பெரிய வடிவத்தை எடுத்து காட்டுறான். இவ பார்க்குறான், அப்பா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. நீங்கள் போயிட்டு வாங்க சாமி அப்படின்றா. இன்னும் போயிடலாம். இதைத்தான் என்னன்னு கேட்டால், ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. கதை சொல்லேன்னா இந்த செய்தி புரியாது. இதுதான் காட்டி காண்டலின்னாரு. காட்டுவான், புரியாது. அப்போ காண்பது அவள் கண்ணுக்குள்ளேயே இவன் இருந்து, அவள் காண்பது வேற, இவன் காண்பது உடனாக இருந்து கண்டு அவளுக்கு காட்டி கண்டு நிறைவேண்டு. புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்படிதான் இறைவன் காட்டுவான் நமக்கு. காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கற்பித்து. என்னன்னா நமக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம மாதிரி உலகத்தில் எவன் அறிவாளி இருக்கான், நம்ம மாதிரி உலகத்தில் எவன் அனுபவிச்சிருக்கான், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது அவங்கவுங்கள அவங்கவுங்க புத்தி அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு இந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா மனிதர்களும் நான்
ஒரு சில மனிதர்கள் அப்படிலாம் சொல்ல, பெரும்பாலான மனிதர்கள் அப்படிலாம் சொல்ல. எல்லா மனிதர்களுமே சைவ சித்தாந்த பயிற்சி பெறாத எல்லா மனிதர்களுமே கிணற்று தவளைகள் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஞானக்கண்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை அது. அதனால் அதை அருமையாக எடுத்து காட்டுறாருங்க சுவாமி. ஞானக்கண்ணை கொடுக்கணும். நம்ம இப்போ அவனை பார்க்கணும். இப்போ நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கணும், அது என்ன மாதிரி எப்படி இருக்கும், என்ன ஏது நல்லா தெரியுது இல்லையா நமக்கு, அதை அருமையாக காட்டுறாரு சுவாமி. அப்புறம் அடுத்தால ஒரு பாட்டு சைவ சித்தாந்தத்தில் முத்தி என்பது எப்படி இருக்குங்கிறத காட்டுறாரு. 321வது பாடல். மொத்தம் சிவஞான சித்தியார் பாட்டு எத்தனை தெரியுமா? அப்போ 12ஆம் யுத்தத்துக்கு எத்தனை பாட்டு? 7 பாட்டு தான் வந்தாச்சு. 321வது தான் கடைசி பாட்டு. இதில் இரும்பை காந்தம் வலித்தால் போல் ஏந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல இவனை தானாக்கி. எரின்னா நெருப்பு. இரும்பை என்ன செய்யும்? நெருப்பு. இரும்புகிட்ட 2 இது இருக்குது. ஒன்று துரு பிடிச்சிருக்கும், இன்னொன்று கருப்பாக இருக்கும். இந்த துரு என்பது ஆணவமலம், கருப்பு என்பது அவனுடைய இயல்பு. அந்த துருவையும் நீக்கி அந்த கருமத்தன்மையை நீக்கி இரும்பை சிவப்பாக்கிறது. அது சொல்கிறார், இரும்பை காந்தம் வலித்தால் போல ஏந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல. இரும்பை காந்தம் வலிப்பது என்பது ஒரு ஓமை. இப்போ காந்தத்து பக்கத்தில் இரும்பு போச்சுன்னா அந்த காந்தம் இரும்பை எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைச்சிடும். அது ஒரு ஓமை. நம்ம போலாட்டா ஒன்றும் செய்யாது. காந்தங்கண்ட பசாசத்தவைன்னு சொன்னார் இல்லையா, அதுபோல் எரி இரும்பை செய்வது போல இவனை தானாக்கி சிவமாக்கி. அதனால் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தனதை கருளியவார் அருவருவார் அச்சவனர். அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல மலத்தை அறுத்து அமலன் அப்பணைந்த உப்பை போல் அணைந்து. அப்பு அணைந்த உப்பு, அப்புன்னா நீர். நீரைச் சேர்ந்த உப்பு என்னவாகும்? தன் கடினத்தன்மை நீங்கி நீரே ஆகிவிடும். அப்பணைந்த உப்பே போல அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல அடக்கி மேளித்து தான் எல்லாம் வேதிப்பானாகி கரும்பை தேனை பாலை கனி அமுதை கண்டை கட்டியை, கண்டைன்னா கற்கண்டைன்னு அர்த்தம், கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் கலந்தேன். அந்த சுவை கற்கண்டு மாதிரி இருக்கும் ஆன்மா. இந்த கற்கள் இருக்கிற சுவையாக இருப்பான் சிவன். கனி போன்று இருப்பான் ஆன்மா. அந்த கனியில் உள்ள சுவை போல் இருப்பான் ஆன்மா சிவன். இப்படி அற்புதமாக அந்த முத்தி நெல்லிலே இறைவன் இந்த மாதிரி இந்த உயிரோடு கலந்து சிறப்பாக இருப்பான். உயிரை தானாக்கி நிற்பான், உயிரை சிவமாகி நிற்கும் என்று சொல்லி இந்த 11ஆம் சூத்திரத்தை நிறைவு செய்கிறார். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகன்றான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடையோன் திருமரபு நீடூழி தளையமாதோ. சைலாதி மரபடையோன் திருமரபு நீடூழி தளையமாதோ. சைலாதி மரபடையோன் திருமரபு நீடூழி தளையமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய நம. மேள அடியேமை மேள அடியேமை உமக்கே ஆளாய் மேள அடியேமை உமக்கே